ஹாய் காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒரு புது மேனுவாவை கொண்டு வந்திருக்கேன். இந்த மேனுவாவுடைய பேரு இன்ஃபினிட்டி எவல்யூஷன் ஃப்ரம் ஜீரோ. இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே சாங்காய் சிட்டியை தான் காட்டுறாங்க. ஆமா காய்ஸ், நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். ஆனா இந்த தடவை சாதாரண குழந்தை இல்ல, ஒரு அல்டிமேட் சிஸ்டத்தோட பிறந்திருக்கேன். என்னோட சிஸ்டமோட ரூல் ரொம்ப சிம்பிள். என் உடம்புல இருக்க எந்த ஒரு பகுதியுமே நான் தொடர்ந்து ட்ரைன் பண்ணும்போது அது இன்ஃபினிட்டி லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆகும். என்னுடைய 3வது மாசத்திலேயே என் காலை 10,000 தடவை உதைச்சு பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். 4வது மாசம் குப்புற விழ ஆரம்பிச்சேன். 5வது மாசம் சவர பிடிக்காம ஓடவே ஆரம்பிச்சிட்டேன். 6வது மாசம் வந்தப்போ அம்மா அப்பா கூட சேர்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இருக்கிற பூமி சாதாரண பூமி இல்ல. இங்க மட்டும் 2 விதமான சூப்பர் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சைபாக்ஸ், உடம்புல மெக்கானிக் பாகங்களை பொருத்தி மிஷின்ஸ் மூலயமா பவரை ஏத்திக்கிறாங்க. 2வது ஜென்ஃபியூசர்ஸ், மியூட்டேட் ஆன மிருகங்களுடைய ஜீனை தன்னுடைய உடம்புல செலுத்தி அதன் மூலயமா பவர் அப்ளைன் பண்ணுவாங்க. இந்த 2 பேருக்கும் காமனான எதிரி இந்த பூமி உருவானதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்த அந்த ஆபத்தான மியூட்டன்ட் மிருகங்கள் தான். இதுக்கு நடுவுல எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி குடி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேரு ஷென். அவ தான் இந்த உலகத்திலேயே என்னோட முதல் ஃப்ரெண்ட். ஆனா அந்த நிமிஷத்துல எனக்கு தெரியாது எங்க 2 பேரோட விதியும் ஒன்னா பிணைய போகுதுன்னு. 7வது மாசம் ஓடி குதிக்கிறது, ஏன் பேச கூட ஆரம்பிச்சிட்டேன். 8வது மாசத்துல சிக்ஸ் பேக்ஸ் வேணும்னு அம்மா அப்பா இல்லாத நேரத்துல சிட்டப்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே எல்லாத்தையும் ரகசியமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் சிக்ஸ் பேக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க கண்ணை சுமட்டுற அந்த நிமிஷத்துல டக்குன்னு படுத்து தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மாவும் குழம்பி போய் ஒருவேளை நாவல் எழுதி எழுதி பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சிட்டேன் போல. ஆனா 2 நாள் கழிச்சு என்னை குளிப்பாட்டும் போது அம்மா அலறிட்டாங்க. எங்க அப்பாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க, நம்ம சென்னுக்கு 8 மாசத்துலயே சிக்ஸ் பேக்ஸ் இருக்குன்னு சொல்ல எங்க அப்பாவும் வந்து என்ன பார்த்துட்டு, நம்ம பையன் நல்லா சாப்பிடுறான், அது மட்டும் இல்லாம இப்ப சிக்ஸ் பேக்ஸ் வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் ஃபியூச்சர்ல ஒரு ஜின் ஃபியூசராவோ இல்லைன்னா சைபாக்கோ வருவான்னு சொல்றாரு. உடனே நானும் மனசுக்குள்ள என்னுடைய சீக்ரெட் சிஸ்டம் மாட்டிக்க பார்த்துச்சேன். நல்ல வேலை எங்க அப்பாவும் அம்மாவும் நாவல் ரைட்டருங்கிறதுனால அவங்களுடைய கற்பனை திறனை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல நான் மட்டும் ஜீனியஸ் இல்ல. ஒரு நாள் டிவி நியூஸ் பாக்குறப்போ இத ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த 2 வயசு பையன் வந்துட்டு அவனுடைய ஒத்த கையிலே 20 கிலோ டம்புல தூக்குறான். இத பார்த்த எங்க அம்மா வந்துட்டு என்னுடைய தலையை தடவி, என் சென் செம மாஸ், நீ இந்த எலைட் குடும்பத்து பசங்களை எல்லாம் அசால்ட்டா ஜெயிச்சிருவ பாருன்னு சொல்ல, நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்குமான்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த ரகசிய ட்ரைனிங்க திரும்பவும் கண்டினியூ பண்ணேன். எனக்கும் 2வது பிறந்த நாள் வந்துச்சு. என்னுடைய பிராக்டிஸ் மேக் பவர்ங்கிற அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி இப்ப நானும் என்னுடைய ஒத்த கையில அந்த 20 கிலோ அசால்ட்டா தூக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் எங்க அம்மா கூப்பிட்டாங்க. சென், உன்னை பார்க்க ஷான் வந்திருக்கான்னு சொல்ல வெளியில வந்த அந்த குட்டி பொண்ணு எனக்காக எட்டாட்டு வச்சிருந்தா. என்னுடைய மென்டல் ஏஜ் அவளை விட அதிகமானது. அவ என் மேல வந்து தூங்கும்போது நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண அவதான் ஒரு சூப்பரான வெயிட் ஆக்சசரி. ஆனா இவகிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவனா என் மேல பாத்ரூம் போயிடுவா. அப்படியே எனக்கு 3 வயசாச்சு. இப்ப என்னால ஒரே கையில 40 கிலோ தூக்க முடியும். ஆனா அந்த டிவில வந்த பையன் என்னை விட 1 வயசு பெரியவன். இப்போ வரைக்கும் அவனால 30 கிலோ தான் தூக்க முடியுது. சோ நான் தான் கெத்து. ஆனா நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய பயாலஜிக்கல் ரேங்கிங் இன்னும் ஆர்டினரி டயர் 1லயே தான் இருக்கேன். அப்படின்னா அந்த ஆர்டினரி டயர் 2 எப்படி இருக்கும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை தேடி முதல் தடவையா என்னோட வீட்டை விட்டு வெளியே போனேன். என்னுடைய கண்ணு முன்னாடியே சைபாக்ஸையும் ஜென் ஃபியூசஸும் பார்த்தேன். நேரா லைப்ரரிக்கு போயிட்டு அந்த விஷயத்தை தேடும் போதுதான் அதிர்ச்சியான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். பழங்கால கல்வெட்டுல இந்த உலகத்துடைய உயிரினங்களை மொத்தம் 6 பயாலஜிக்கல் ரேங்கிங்கா பிரிச்சிருந்தாங்க. அது என்னன்னா ஆர்டினரி, அட்வான்ஸ்ட், ரேர், எபிக், லெஜெண்டரி, அப்புறம் எத்திக்கல். இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேங்கிங்லயும் 9 ஸ்டார்ஸ் இருக்கும். நம்ம இருக்கிற இந்த சாதாரண மனித இனம் வெறும் ஆர்டினரி ரேங்க் ஸ்டார் 1 தான். அந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு நம்ம வெறும் எறும்பு மாதிரி தான். அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, நான் சும்மா இருந்தா பத்தாது, இன்னும் வேகமா இன்னும் ரகசியமா என் பவரை ஏத்திக்கிட்டே இருக்கணும். உடம்ப மட்டும் வளர்த்தா பத்தாது, மூளையும் சேர்த்து வளர்க்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சேன். நான் அந்த லைப்ரரியில படிக்க படிக்க என் கண்ணு முன்னாடி சிஸ்டம் மெசேஜ் பாப்பப் ஆகுது. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் எனக்கு ஒரு மெகா டாஸ்க் கொடுத்துச்சு. நான் வந்துட்டு 10 கோடி வார்த்தையை படிச்சு முடிச்சேன்னா எனக்கு டிவைன் இன்டெலக்ட்ங்கிற ஒரு பயாலஜிக்கல் பவர் எனக்கு பரிசா கிடைக்கும். உண்மையை சொல்லணும்னா என் சிஸ்டம் நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அன்னையில இருந்து நான் உடலையும் மனசையும் ஒரே நேரத்துல ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னு கேக்குறீங்களா? புக் படிச்சுக்கிட்டே,
ரகசியமா சிட்டப் பண்ணுவேன். ஒரே நேரத்துல 2 மாங்கா. எனக்கு 4 வயசு வரும்போது மொத்தம் 4,39,00,000 வார்த்தைகள் நான் படிச்சு முடிச்சிருந்தேன். அதே வருஷம் என்னுடைய எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நாள்லயே நான் ஆர்டினரி லெவல் டயர் 2க்கு அப்டேட் ஆனேன். இப்போ என்னுடைய பவர் என்னன்னு தெரியுமா? ஒத்த கையில 80 கிலோ தூக்குவேன். நின்ன இடத்துல இருந்து 1.2 மீட்டர் உயரத்துக்கு தாண்டுவேன். 100 மீட்டர் தூரத்தை வெறும் 11 செகண்ட்ல ஓடி முடிப்பேன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு ஷென்க்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை. அவ அடிக்கடி கிளாஸ்ல பாத்ரூம் போயிடுறதுனால மத்த பசங்க எல்லாருமே அவளை பெட் வெட்டிங் குயின் சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளை கிண்டல் பண்ணா நான் சும்மா இருப்பேனா? நேரா ஓடி போய் டீச்சருடைய டெஸ்க்கு மேல ஏறி நின்னுட்டு, எல்லாரும் வாயை மூடுங்கடா, இனிமே எவனாச்சும் அவளை பெட் வெட்டிங் குயின்னு கூப்பிட்டீங்க, நீங்க தினமும் ராத்திரி பாய நினைக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு மாசா மிரட்ட, இதை கேட்ட மத்த பசங்களும் பயத்துல அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. என்னோட சிஸ்டம்ல இருந்து டக்குன்னு ஒரு சத்தம். ஒரு சின்ன சத்தத்துக்கே புது மிஷின் ட்ரிகர் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம பழைய ரீடிங் கொஸ்டே இன்னும் முடியல, அதுக்குள்ள புது கொஸ்ட். ஆனா ஒரே நேரத்துல 2 மிஷினை முடிக்கலாங்கிறது எனக்கு செம குட் நியூஸ். நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்ல கஷ்டப்பட்டு அந்த 10 கோடி வார்த்தைகளை படிச்சு முடிச்சேன். இதன் மூலயமா எனக்கு அந்த டிவைன் இன்டெலெக்ட்ங்கிற பவர் கிடைச்சிச்சு. அன்னையில இருந்து எனக்கு போட்டோகிராபிக் மெமரி, அதாவது ஒரு தடவை பார்த்தனா அது அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அப்படியே காலங்களும் கடக்க எனக்கு 7 வயசாச்சு. கிண்டர் கார்டனை முடிச்சுட்டு எலிமெண்டரி ஸ்கூல் போறதுக்கான லீவ் டைம் அது. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய ட்ரைனிங்கை நிறுத்தவே இல்லை. இதோட விளைவா என்னால இப்போ ஒத்த கையில 200 கிலோ வெயிட் தூக்க முடியும். ஹை ஜம்ப் 2 மீட்டருக்கு மேலேயும் தாண்டுவேன். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வெறும் 8 செகண்ட்ல முடிப்பேன். என்னுடைய டிவைன் இன்டெலெக்ட் பவரை வச்சு லீவ் நாள்லயே என்னுடைய எலிமெண்ட் ஸ்கூல் சிலபஸை முழுசா படிச்சு முடிச்சிட்டேன். ஒரு வழியா எலிமெண்டரி ஸ்கூல் லைஃபும் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆல்ரெடி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் லெசன்ஸ் எல்லாம் படிச்சதுனால எலிமெண்டரி ஸ்கூல் எக்ஸாம் காம்படிஷன் எல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதன் மூலியமா கிடைக்கிற அவார்ட்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னோட சிஸ்டம்ல டாப் டாக் ஆஃப் எலிமெண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் லாக்ல இருந்துச்சு. அதை எப்படியாச்சும் சீக்கிரம் அன்லாக் பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கு கிடைக்கிற கேப்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்க ஷானுக்கு நானே பிரைவேட் டியூஷன் எடுத்தேன். அவளுக்கு அவ்வளோ பெரிய டேலண்ட் இல்லைனாலும் சொல்ற பேச்சு கேட்டு நல்லா படிப்பா. ஒரு செமஸ்டர்ல அவ கிளாஸ் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டா. ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு கேட்கவா வேணும்? அது எப்பவுமே நான் தான். படிப்பு தவிர ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துகிட்டு எல்லா ஸ்கூல் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி மாஸ் காட்டினேன். இப்படியே அமைதியா ஸ்கூல் லைஃப் போடுன்னு நான் நினைச்சேன். அப்பதான் ஒரு ட்விஸ்டா எங்க கிளாஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் வந்தா. அவ பேர் தான் பெய்சு. அவளை எதுக்கு நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னு தெரியுமா? அவ என்ன கிராஸ் பண்ணி போகும்போது அவகிட்ட இருந்து வந்த ஒரு வித்தியாசமான எனர்ஜி, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு நான் ஹியூமன் கிட்ட இருந்து வர ஒரு ஆரா அவகிட்ட ஃபீல் ஆச்சு. அவளை கரெக்டா எனக்கு பின்னாடி இருக்க சீட்ல உட்கார வச்சாங்க. அவ கடந்து போகும்போது ஷான் வந்துட்டு என் காது கிட்ட வந்து மெதுவா சொன்னான், சென், அவளோட முடி எவ்வளவு அழகா இருக்குல்ல, அப்படியே விண்டர்ல வர பனித்துளி மாதிரி வெள்ளை வெளியர்னு இருக்கு. ஆனா எனக்கு ஷான் பேச்சுல கவனம் செலுத்தவே முடியல. ஏன்னா என்னுடைய மைண்ட் முழுக்க ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இந்த பேசு உடம்புல இருந்து எதுக்கு ஒரு வித்தியாசமான எனர்ஜி வருது? ஒருவேளை இன்னும் ஒரு ஜென்ஃபியூசரா இருப்பாலும், இல்ல ஏதாவது ஆபத்தான மியூட்டேட் மிருகமா இருப்பாளா? அடுத்த கொஞ்ச நாளைக்கு அந்த பேசு வந்துட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே அவளுடைய டெஸ்க்லயே தூங்கிடுவா. கொஞ்சம் கூட அசைவே இருக்காது. ஆரம்பத்துல எல்லாருமே அவளை ஆச்சரியமா பார்த்தாலும் போக போக அவளை கண்டுக்கிறதே விட்டுறாங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு அவளோட உடம்புல இருந்து ஒயிட் கலர் லிக்விட் வந்து சுரக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு எனக்குமே தெரியல. ஆனா அதுல இருந்து கெட்ட வாட வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அவளை அருவருப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்த மட்டும் இன்னும் ஒரு படி மேல போய் அவ தலையில தண்ணியை ஊத்திட்டு, உன் மேல இருந்து பேட் ஸ்மெல் வருது, நான் ரொம்ப நைஸ் பர்சனுங்கிறதுனால உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். எப்பவுமே அமைதியா போல்டா இருக்க அந்த பொண்ணு கோவப்படுவான்னு பார்த்தா அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து அவளை புள்ளி பண்ண எல்லாரும் சிரிக்க, இதை பார்த்துட்டு ஷான் வந்துட்டு அவ ரொம்ப பாவம், நம்ம ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் தண்ணி ஊத்தின அந்த பையன் மேல கைய வச்சுட்டு, பேசு டெஸ்க்ல இருக்க அந்த வாட்டரை தொடச்சி எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்க, அவன் பதறி அடிச்சுக்கிட்டு உடனே கிளீன் பண்ணிடுறேன்னு தொடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த ஸ்கூல்ல 6வது கிரேட் படிக்கிறவங்களே இவன் கூட சண்டை போட பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க வெறும் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறவங்க. அப்படியே திரும்பி இதுக்கு முன்னாடி சிரிச்ச மற்ற பசங்களை பார்த்து, யாரெல்லாம் பைசுவை பார்த்து கிண்டல் பண்ணீங்களோ எல்லாரும் இங்க வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்க. நாங்க பண்ணது தப்புதான், எங்களை மன்னிச்சிடுன்னு கேட்க, அப்பதான் பைசு அவளுடைய அளவு எடுத்துறான். பதிலுக்கு அவளும் 2 பேருக்கையும் தேங்க்ஸ் சொல்றான். அன்னில இருந்து எங்க
அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாச்சு. ஷான் வந்துட்டு அவ கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். எந்த ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்தாலும் பைசு கூட ஷேர் பண்ணிப்பான். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் பைசு வந்துட்டு அவன் மனசுல வச்சுட்டு இருந்த ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டான். என் மேலதான் பேட்ஸ்மேன் வருது, உங்களுக்கு அருவருப்பா இல்லையான்னு கேட்க, சாரி, உங்களை நம்பலன்னு நினைக்காதீங்க. என் லைஃப் முழுக்க எல்லாரும் என்ன ஒதுக்கிதான் வச்சாங்க. என்னை அசிங்கப்படுத்தி தான் பார்த்திருக்கேன். என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எனக்கு கனவு காண்ற மாதிரி இருக்கு. பதிலுக்கு ஷானும், இது கனவுல பைசு, எனக்கும் உன்ன மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கு. என்னையும் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. அதனால நான் எப்பவுமே உன்னை டிஸ்கஸ்டிங்கா பார்க்க மாட்டேன். உனக்கு ஓகேனா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே பைசு ஓடி வந்து ஷானை கட்டி பிடிச்சுக்கிறான். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ கழுத்துல இருந்து ஒரு செயினை கலட்டுறான். அது ஷானுக்கும் சென்னுக்கும் கொடுத்துட்டு, நீங்க எப்பயுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, இது என்னுடைய கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்டுடைய பல்ல கொடுக்கறான். இது வந்துட்டு போன வருஷம் என்னுடைய பர்த்டேக்கு எங்க அம்மா கொடுத்த கிஃப்ட். இது இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன், ப்ளீஸ் இது வேணான்னு சொல்லிடாதீங்க. பதிலுக்கு அவங்க 2 பேரும் வாங்கிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர்னு சொல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நிலைக்குமே ஷான் நினைச்சான். ஆனா விதி வேற ஒரு பிளான வச்சு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஒரு சைபார்க் வந்தாரு. பைசுடைய டிரான்ஸ்பர் ஃபார்மாலிட்டியை முடிச்சாரு. அப்ப பிரின்சிபல் கிட்ட அவங்க ரகசியமா பேசினத நான் விட்டு கேட்டேன். இந்த பொண்ணுடைய ஃபார்மாலிட்டி எல்லாமே டாப் சீக்ரெட். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. பைசு சாதாரண பொண்ணே இல்ல. ஆனா இதுல சோகம் என்னன்னா, அன்னையில இருந்து நாங்க பைசுவை பார்க்கவே இல்ல. பைசு போனதை விடவுமே அதுக்கப்புறம் வந்த நியூஸ் தான் இந்த மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அந்த பையன் அவனுடைய 10 வயசு ஆகும்போது ஒரு ஆபத்தான மியூட்டேட் மிருகத்தோட ஜீனை சக்சஸ்ஃபுல்லா தன் உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டான். இப்ப அவனுடைய ஒரு கை யூஸ் பண்ணி 500 கிலோ இருக்க ஒரு பாறையை அவனால ஈஸியா தூக்க முடியும். எனக்கு இந்த மியூசிக் கேட்டுதான் செம ஷாக். இவ்வளவு சின்ன வயசுலயே ஜீனை ஃபியூஸ் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி அவனால ஒரு கை யூஸ் பண்ணி 100 கிலோ வரைக்கும் தான் தூக்க முடிஞ்சுச்சு. ஆனா ஜென் ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை விட 5 மடங்கு அதிகமா 500 கிலோ தூக்கியிருக்கான். அப்படி பார்த்தா இப்ப எனக்கு 8 வயசு ஆகுது. என்னால இப்ப 300 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். நான் எந்த ஒரு மிருகத்துடைய ஜீனையும் என் உடம்புல ஏத்திக்கல. வெறும் ட்ரைனிங் மூலியமா மட்டுமே என்னால 300 கிலோ தூக்க முடியும். ஒருவேளை எனக்கு சைபார் டெக்னாலஜியோ இல்லைன்னா ஜென் ஃபியூசரா ஆனா என்னுடைய பவர் வந்துட்டு வேற லெவலுக்கு போகும். நான் தான் இந்த இடத்துல அல்டிமேட் கிங்கா இருப்பான். என்னுடைய ஃபியூச்சர் மேல எனக்கு செம கான்பிடன்ட் வந்துச்சு. இந்த அடுத்த நியூஸ நான் பாக்குற வரைக்கும். அடுத்த நியூஸ்ல மரண பயம்னா என்னன்னு என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் உணர்ந்தேன். பக்கத்து நாட்டுல மியூட்டன்ட் ஆன அந்த மான்ஸ்டர் கொடூரமான அட்டாக்க பண்ணிருக்குங்க. அங்க இருந்தவங்க எடுத்த லைவ் வீடியோவை டிவில ஓடுது. அது சாதாரண மான்ஸ்டர் இல்ல, அசுரத்தனமா வளர்ந்த ஒரு பெரிய ராட். இந்த லைவ் ஓடிட்டு இருக்கும் போதே அங்க வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு அந்த மிருகம் அப்படியே உயிரோட முழுங்குது. விசாரணைக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியே வந்துச்சு. ஹெரிட்டிக்ங்கிற ஒரு கும்பல் தான் இந்த எலிங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே சாக்குரா கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் ஒரு இன்டர்வியூல பேட்டி கொடுக்கறாரு. மத்த கண்ட்ரில இருக்க எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த ஹெரிட்டிக் கல்ட் கும்பலை நம்மளால ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். இதை பாக்குற நம்ம சென் வந்துட்டு, இந்த கல்ட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க வேற யாருமே கிடையாது, நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் தான். மனித இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களுடைய சுய லாபத்துக்காக அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு பெட்டா வேலை செய்யறவங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரில பிறந்திருக்கேன். இப்போதைக்கு நான் சீக்கிரட்டாவே என்னுடைய பவரை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே என்னுடைய வீடு அதிர ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பேரண்ட்ஸ் அதை எர்த்குவேக்னு நினைச்சாங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அது சோனிக் பூம். எங்க விண்டோக்கு அவுட் சைட்ல இருந்து அந்த சத்தம் வருது. நானும் வேகமா ஓடி போய் பார்த்தேன். அந்த இடத்துல நிறைய சைபாக் வெளியில பறந்து போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த நேரத்துல மேபி அது மான்ஸ்டர் அட்டாக்கா கூட இருக்கலாம். அப்படியே இந்த நாளும் போக அடுத்த நாள் காலையில நான் ஷானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் அந்த இடத்துக்கு ஓடி வர, சீக்கிரமா வா நம்ம ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அவ கழுத்துல இருந்த பீஸ்ட் ஃபேன் க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிச்சு. அது நான் ஹியூமன் ஆரா, அது பெய்சு கிட்ட இருந்து வந்த அதே ஆரா. அப்படி பார்த்தா பெய்சு கிட்ட இருந்து அந்த ஆரா வரல, அவ போட்டிருந்த இந்த ஃபேன்ல இருந்து தான் அந்த ஆரா வந்திருக்கு. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு க்ளோ ஆகல. அதனால நாங்களும் அதை பத்தி ரொம்ப யோசிக்கல. ஆனா ஒரு விஷயம், நேற்று நைட் எல்லா சைபாகும் கேதர் ஆனாங்க. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சான ஃபேன் க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நாங்க 2 பேரும் நடந்து போக, அங்க இருந்த ரெட் ஹேர் லேடி வந்துட்டு, நீங்க 2 பேருமே அழகா இருக்கீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரான்னு கேட்க, பதிலுக்கு ஷானும், இல்ல இல்ல நாங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த லேடி வந்துட்டு, கேட்கவே ரொம்ப பொறாமையா இருக்கு. சரி அது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் தனியாவா ஸ்கூலுக்கு போறீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் என்னன்னு கேட்க, உடனே நான் ஷானுடைய கைய பிடிச்சிட்டேன். ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வேகமா அவளை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம், இங்க பாரு ஷென், நமக்கு தெரியாத அன்னோன் பர்சன் யாராச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்ல, புரிஞ்சுதான்னு கேட்க, பதிலுக்கு அவளும் சரின்னு சொல்ல நாங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேஃப்டி பர்பஸ்க்காக ரெகுலரா போற ரூட் எடுக்காம வேற ஒரு ஸ்ட்ரீட் வழியா போனோம். உடனே ஷான் வந்துட்டு, இந்த இடம் ரொம்பவே சைலண்டா இருக்கு, இது எனக்கு creepy ஃபீலிங்க கொடுக்குதுன்னு சொல்ல, பதிலுக்கு நானும், அடுத்த வாரம் இந்த இடத்த டெமாலிஷ் பண்ண போறாங்க, அதனால இங்க இருக்க எல்லாருமே ஆல்ரெடி மூவ் ஆயிட்டாங்க, அதனாலதான் இவ்ளோ குவைட்டா இருக்கு அப்படிங்கிறப்போ, காலையில பார்த்த அதே லேடி, என்ன பசங்களா ஒரு வழியா ஸ்கூல் விட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரே ஷாக். இந்த லேடிக்காக தான் நான் வேற ரூட் எடுத்து வந்தேன், ஆனா இவ்வளவு தூரம் இவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். உடனே அந்த லேடி வந்துட்டு, என்னோட வீட்டுல நிறைய ட்ரீட்டும் ப்ளே பண்றதுக்கு நிறைய ஐட்டமும் வச்சிருக்கேன், என் கூட வரியான்னு கேட்க, உடனே அவளுக்கு பின்னாடி இருந்த ஒரு தடி தாண்டவரானும், நீ ரொம்ப கிராப்பா பேசிட்டு இருக்கான், என்னால எவ்வளவு சீக்கிரம் இது முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இது முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கச்சிஃபை எடுத்துட்டு இவங்களை சீக்கிரம் செல் பண்ணி கேஷ் வாங்க போறேன் அப்படிங்கிறப்போ, பாவம் அவனுக்கு தெரியாது நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. சடனா ஷானுக்கு எதிர்க்க வந்துட்டு அவன் வயிற்றுலயே ஒரு பஞ்ச் பண்ணி அந்த இடத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இதை பார்த்த அந்த லேடியும், இம்பாசிபிள், எப்படி ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறவனால முழுசா க்ரோ ஆன ஒருத்தனை அடிச்சு டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறப்போவே, இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு பஞ்ச் வச்சான். அங்கேயே அவன் நாக் அவுட் ஆயிட்டான். உடனே கீழே கிடக்குற ஒரு கல்லை எடுத்துட்டேன். ஃபியூச்சர்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு இவங்களை இந்த இடத்துலயும் முடிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கேமராவும் இல்ல, எனக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. இன்கேஸ் இவங்களை உயிரோட விட்டுட்டு என்னுடைய பவரை இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாம ஸ்ட்ராங் ஆகணுங்கிற என்னுடைய பிளான் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போக அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. ஒருவேளை எர்த்துக்கா இருக்குமோன்னு நினைக்க, அங்க இருக்க பில்டிங் சைஸ்ல ஒரு பெரிய மான்ஸ்டர் ரேட் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அங்க இருந்து அந்த லேடிய பாதியா கடிச்சிட்டு அங்க இருந்து இன்னொருத்தனையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. உண்மையா சொல்லணும்னா இப்ப என்கிட்ட இருக்க பவரை வச்சு அதை டிஃபீட் பண்ண முடியாது. சோ இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. ஷானை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சான். அப்ப எங்களுக்கு எதிர் திசையில இருந்து காத்து கிழிச்சிட்டு ஒரு லேடி வந்தா. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், அது வந்துட்டு சைபாப். அவ்வளவு வேகத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அவங்களுடைய கையில எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ணி மிசைல்ஸ அந்த பெரிய ஜெயின்ட் ராட்டை நோக்கி அனுப்புனாங்க. அந்த அட்டாக் உடைய எஃபெக்ட்ல அந்த இடமே அதிர ஆரம்பிக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நிறைய மிசைல்ஸ் அந்த ஜெயின்ட் ராட்டை அட்டாக் பண்ண, அது என்னதான் வீக்கா இருந்தாலும் கோவத்துல அந்த சைபாப் லேடிய பார்த்து கர்ஜிக்க ஆரம்பிக்குது. பதிலுக்கு அந்த சைபாப் லேடியும் அவங்க கையில இருக்க ஸ்வாட வச்சு அந்த ஜெயின்ட் ராட்டுடைய தலைய துண்டா வெட்டிட்டாங்க. அதுடைய கதை அங்கேயே முடிய, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்ததை நினைச்சு பார்த்தேன். உண்மையா சொல்லணும்னா அந்த சைபாப் லேடி ரொம்ப பவர்ஃபுல் இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவங்க மிசைல்ஸ லான்ச் பண்ணது மயக்க மருந்து. அதுக்கப்புறம் 7 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஜெயின்ட் ராட்டை டிஃபீட் பண்ணாங்க. இதே நேரத்துல அந்த ஜெயின்ட் ராட்டும் சாதாரணமானது இல்ல, அது 3 மீட்டருக்கு மேல வளரக்கூடியது. அதுடைய ரகம் ஆர்டினரி டயர் 5 சேர்ந்தது. நேத்து மட்டும் அந்த சைபாக் சரியான நேரத்துல வரலன்னா நாங்க அங்க இருந்து உயிரோட வந்திருக்க முடியாது. பவர் இருந்தாதான் எங்களால சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க நான் கத்துக்கிட்டேன். திரும்பவும் என்னுடைய ட்ரைனிங்க நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். முன்ன விடவும் அதிகமான வெயிட்டை லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலியமா என்னுடைய லெக் மசிலோட ஸ்ட்ரென்த் +2 இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி விட்டாலிட்டியும் 2% இன்க்ரீஸ் ஆச்சு. இப்படியே ஒரு நாளும் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன். இப்படியே கொஞ்ச நாள் போக நானும் ஷானும் எங்களுடைய 9th பர்த்டேவை ஒன்னா செலிப்ரேட் பண்ணோம். எங்களுடைய விஷஸை கேட்டுக்கிட்டேன், எங்க கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலா நான் ஷெனுக்கு ஒரு உடன் ஹேர் பின்ன கிஃப்டா கொடுத்தேன். அதை நைட்டு ஃபுல்லா நானே செதுக்கி உருவாக்கினேன். அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆயிட்டேன். டாப் டாக் ஆஃப் எலிமெண்டரி ஸ்கூலுங்கிற அந்த ஒரு மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணி அன்லாக் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு இருக்க ஒரே ஒரு மிஷன், மிடில் ஸ்கூல் ஓவர்லோட். அதையும் நான் அன்லாக் பண்ணிட்டேன்னா பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் சர்வைவல்ங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்கும். இந்த ஃபேர்வெல் லீவை பயன்படுத்தி அந்த டைட்டில சீக்கிரமா அன்லாக் பண்றதுக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வேகமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ட்ரைனிங்கையும் என்ன மேக்சிமம் நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலியமா 1000 கிலோ எடையுடைய ஒரு பாறையை என் முதுகுல வச்சுட்டு என்னால புஷ்அப்ஸ் பண்ண முடியும். இப்ப என்னுடைய விட்டாலிட்டி 2000 ஆர்ம்ஸ் அண்ட் செஸ்டுடைய மசில்ஸ் 2000 அப்படின்னு பண்ணிருக்கேன். நான் இவ்வளவு கடினமா ட்ரெயின் பண்ணதுனால என்னுடைய ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு
ஆகுறதுக்கு முன்னாடியே சக்சஸ்ஃபுல்லா ஆர்டினரி டயர் 3க்கு போயிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பிசிக்கல் ஆட்ரிபியூட்டும் ரேபிடா இன்க்ரீஸ் ஆச்சு. என்னால இப்போ ஒரு கையில 700 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். 4 மீட்டர் வெர்டிகல் ஜம்பும் 100 மீட்டர் இருக்கிற இடத்த வெறும் 6 செகண்ட்ல என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே நேரத்துல அந்த கயோட்டோ ஃபேமிலி சேர்ந்த அந்த பையன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஸ்கூல் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த 14 வயசு பையன் அவன் உடம்புக்குள்ள ஃபியூஸ் பண்ணது ஒரு ஜெயிண்ட் ஆண்டோடைய ஜீனை தான். இதன் மூலியமா இப்ப அவனால ஒரே கையில 2000 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். பேசிக்காவே ஆண்ட பொறுத்த வரைக்கும் அதுங்களை விட 4 to 8 மடங்கு அதிகமா இருக்க வெயிட்ட ஈஸியா தூக்கிட முடியும். அப்படி பார்த்தா அவனால அந்த ஜென்ஃபியூஸ் பண்ணாம வெறும் 400 கிலோ மட்டும்தான் தூக்க முடியும். சோ அவனை விட நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஒருவேளை ஃபியூச்சர்ல நான் ஜென்ஃபியூஸ் பண்ணனா கண்டிப்பா அதோட முடிவு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்க. இதே நேரத்துல என்னுடைய மிடில் ஸ்கூலும் ஓபன் ஆயிடுச்சு. இந்த சிட்டிலேயே எலிமெண்டரி ஸ்கூல்ல டாப் ஸ்டூடெண்டா இருந்ததுனால மத்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் எல்லாருமே என்னை ரெக்ரூட் பண்ண பார்த்தாங்க. ஆனா நான் எந்த ஸ்கூலுடைய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணனா சாங்காய் மிடில் ஸ்கூல். அதுவும் ஒரு கண்டிஷனோட, ஷென் வந்துட்டு நான் படிக்கிற அதே கிளாஸ்ல தான் இருக்கணும்னு. அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேவே என்னுடைய பிரின்சிபலும் டீச்சரும் என்னை வெல்கம் பண்ணாங்க. உன்னால இந்த ஸ்கூலுக்கே ஹானர் கிடைக்க போகுதுன்னு. அந்த ஸ்கூலுடைய பிரசன்டேஷனை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் தான். இந்த சாங்காய் மிடில் ஸ்கூல் வந்துட்டு அத்லெட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃபெசிலிட்டி. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஓடி வந்ததுக்கு ரீசன், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஷான் கூட பேட்மிண்டன் விளையாடலான்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா நாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு சில சீனியர்ஸ் வந்தாங்க. நீங்க 2 பேரும் புதுசா, இந்த இடம் எங்களுக்காக ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல 2 சீனியர் மட்டும் ஷானை பார்த்து நீ வேணா இங்க இரு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல, அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் தப்பா இருந்ததுனால நான் கோவத்தோட அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அத பத்தி நீ கேள்விப்பட்டதில்ல? இதை கேட்ட அந்த சீனியரும் சிரிச்சுக்கிட்டே அந்த ரூல்லாம் இங்க செட் ஆகாது. ஈவன் தோ ஜேட் எம்பரரே இருந்தாலும் இங்க நாங்க வச்சதுதான் சட்டம். இந்த பேட்மிண்டன் கோர்ட் எங்களுக்கு தான் சொந்தம். இதை கேட்ட ஷென் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வச்சது மட்டும்தான் இங்க ரூலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கார்க்கை வச்சு சர்வ் பண்ணா அது அந்த சீனியருடைய பேட்ல ஒரு ஹோலியே கிரியேட் பண்ணிட்டுங்க. இதை பார்த்த அந்த சீனியர்ஸ் எல்லாருமே இவ்வளவு வேகமா, இவன் மனுஷன் தானா, ஒருவேளை இவன் ஜென்ஃபியூசரா இருப்பானோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். உடனே அங்க இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே இப்ப எனக்கு ரூல்ஸ் எல்லாமே புரிஞ்சிருச்சு, நாங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து போறோம், நீங்க 2 பேரும் உங்களுடைய கேமை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து யாருமே எங்களை தொந்தரவு பண்றது இல்ல. என்னுடைய மிடில் ஸ்கூல் போர்ஷனை நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதுனால என்னுடைய கிளாஸ் ரூம்ல எந்த புக் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை படிக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல என்னுடைய செலஸ்டியல் ரூட் ஆஃப் சிஸ்டம் மூலியமா குக்கிங், போட்டோகிராஃபி, டிரைவிங், ஸ்விம்மிங், சர்வைவல்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலியமா அந்த மிடில் ஸ்கூல் ஓவர்லோடுங்கிற அந்த டைட்டில சீக்கிரமா அப்ளைன் பண்ண பார்த்தேன். ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா தேவையில்லாம எல்லாருடைய கவனமும் என் பக்கம் திரும்பிடும். ஆனா நிறைய ஸ்கூலுடைய காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி கோல்டு, சில்வர், பிரான்ஸ் சொல்லிட்டு நிறைய மெடல்ஸ் அப்ளைன் பண்ணேன். இப்படியே ஒரு செமஸ்டர் போயிடுச்சு. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸ் எனக்கு ஃபேன்ஸ் ஆனாங்க. ஆனா அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் மேலதான் இருந்துச்சு. ஷார்ட் புட்ஸ், ஹை ஜம்ப் அண்ட் ஸ்பிரிண்டிங், இந்த 3 காம்படிஷன்ல நான் வின் பண்ணா போதும். அதை ரெப்ரசென்ட் பண்ற ஸ்ட்ரென்த், ஜம்பிங் எபிலிட்டி அண்ட் ஸ்பீட், இதை வச்சு மட்டுமே என்னால அத்லெட் ஈவெண்ட்டை டாமினேட் பண்ண முடியும். ஈவன் தோ என்னுடைய பவரை நான் கண்ட்ரோல் பண்ணி தான் விளையாடினேன். அப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் பிரைஸை ஈஸியா அப்ளைன் பண்ணிட்டேன். அந்த மெடலை வாங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய உடம்புக்குள்ள ஏதோ மின்சாரம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் என்னுடைய ஸ்கிரீன்ல மிடில் ஸ்கூல் ஓவர்லோடுங்கிற அந்த டைட்டில் அன்லாக் ஆச்சு. என்னுடைய இந்த 9 வருஷம் கம்பல்சரியான எஜுகேஷன் மூலியமா கிங் ஆஃப் கிண்டர் கார்டன், டாப் டாக் ஆஃப் எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் ஓவர்லோட் அப்படிங்கிற 3 டைட்டிலையுமே நான் முழுசா அன்லாக் பண்ணேன். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே வெற்றிகரமா அந்த 3 டைட்டில அப்ளைன் பண்ணதுனால லைஃப் ஆஃப் எஸ்என்சி சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் கிடைச்சிச்சு. இதனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் எவல்யூஷனுக்காக மத்த பீஸ்ட நம்ம ஃபியூலா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா சிஸ்டம்ல வந்த அந்த வார்த்தை என் மனசுக்குள்ளேயே ஓடி
ஓடிட்டு இருந்துச்சு. அந்த லைஃப் ஆஃப் எசன்ஸ்னா என்ன? இத பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் ஸ்கூலை விட்டு வெளியில வரும்போது திடீர்னு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. உடனே ஷான் பக்கம் திரும்பி எனக்கு அந்த பீஸ்ட் ஃபேங்க கொடுன்னு கேட்க, அவளும் எந்த ஒரு மறுப்பும் இல்லாம அதை என்கிட்ட கொடுத்தா. அதை தொட்ட அடுத்த நிமிஷமே என்னுடைய சிஸ்டம்ல அபிசால் ஜெயிண்ட் பட்டர்ஃபிளையுடைய 1% லைஃப் ஃபோர்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் 100% லைஃப் எசன்ஸை அப்டைன் பண்ணனா அதுங்களுடைய எபிலிட்டி இல்லைன்னா பிஹேவியரை என்னால கெயின் பண்ணிக்க முடியும். உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு இன்டர்நெட்ல அந்த அபிசல் ஜெயிண்ட் பட்டர்ஃபிளை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு செக் பண்ணேன். ஆனா எனக்கு எந்த ஒரு டேட்டாவும் கிடைக்கல. மேபி அந்த பீஸ்ட பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருக்கலாம். அப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் தான் அந்த பீஸ்ட பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். உடனே என் பேக்ல இருந்து அந்த பைசு எனக்கு கொடுத்த பீஸ்ட் ஃபேங்க எடுத்தேன். இப்போ அதுல இருக்க லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ண மொத்தமாவே எனக்கு 2% தான் லைஃப் எசன்ஸ் கிடைச்சிச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பவர் அப்ளைன் பண்ண வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பயிற்சியை அதிகரிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஷானை கூட்டிட்டு சைக்கிள்ல போக ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருக்கும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீமுடைய டீச்சர் குவா வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்ல உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்தேன். அதனாலதான் இந்த இடத்துக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கு உன்னை இன்வைட் பண்ண தான் வந்திருக்கேன். உன்கிட்ட இருக்க அந்த அத்லெட் டேலண்ட் உன்னுடைய ஸ்டடீஸை விடவும் ரொம்ப பிரகாசமா இருக்க. நீ கண்டிப்பா இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்கோர்ஸ் நீ டிசைட் பண்றதுக்கு முன்னாடி வேணா நம்ம டீம்ல இருக்க பிளேயர்ஸ ஒரு தடவை வந்து பாரு. உண்மையை சொல்லணும்னா டீச்சர் குவா வந்துட்டு என்ன பேச கூட விடாம எல்லாத்தையும் படபடன்னு பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு என்னுடைய வீட்டுல ஒரு கொசு அடிச்சு கொன்னுட்டேன். ஆனா அப்படி பண்ணும்போது என்னுடைய லைஃப் ஆஃப் எசன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. கொசுவையும் கற்பாம்பூச்சி அடிக்கிறதுனால லைஃப் ஆஃப் எசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸ்ட்ராங்கான பீஸ்ட் கிட்ட மட்டும்தான் இந்த லைஃப் ஆஃப் எசன்ஸ் இருக்கும். இந்த தியரி உண்மையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே நான் ஷானை கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட் போனேன். அந்த இடத்துல பீஸ்டுடைய மீட்டை செல் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆன உடனே அங்க நிறைய மீட் இருக்கிறத பார்த்தேன். ஆனா அது எல்லாமே பேக் பண்ணப்பட்டிருந்துச்சு. டைரக்ட் கான்டாக்ட் இல்லாம என்னால இந்த ஐடியாவை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அப்பதான் அங்க பக்கத்துல ஒரு பச்சர் வந்துட்டு ஃப்ரெஷ் மீட்டை கட் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லவா வேணும், என்னால ஆர்வத்தை தாங்க முடியாம அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். கண்டிப்பா சொல்றேன், ஷான் என்னை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பான் எதுக்காக நான் இப்படி ஓடுறேன்னு. ஆனா இப்போ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. என்னுடைய தியரி கரெக்டாங்கிறத இப்ப நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டத்தோட எனக்குள்ள மின்சாரம் பாஞ்சிச்சேன். கண்டிப்பா இந்த மீட்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான லைஃப் எசன்ஸ் இருக்கு. ஆனா இங்க நடக்கிற எதுவுமே தெரியாம ஷான் என்ன வித்தியாசமா பார்த்தான். அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒரு மீட்டை டச் பண்ணிட்டு எதுக்காக இவன் இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுறான்னு நினைச்சிருப்பான். உடனே ஷான் வந்துட்டு இந்த மீட்டுக்கும் நார்மல் மீட்டுக்கும் ஏதாச்சும் டிஃபரெண்ட் இருக்கான்னு கேட்க பதிலுக்கு நானும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீ வேணா டச் பண்ணி பாருன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் இல்ல இல்ல வேணாம், நீ டெஸ்ட் பண்ணிட்டல அதுவே போதும் அப்படிங்கிறப்போ அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், டின்னருக்கு கொஞ்சம் மீட் வாங்கிட்டு போலாமேன்னு சொல்ல அங்க போய் ரேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பீஸ்டுடைய மீட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னு தெரிஞ்சிச்சு. அங்க விலை கொஞ்சம் கம்மியா இருக்க கோஸ்ட் ஸ்குவிட் வாங்கினேன். உடனே ஷான் வந்துட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, முதல்ல ஆன்ட் ஜின் கிட்ட இத பத்தி கேட்போம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் அம்மா கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டேன். அவங்க தான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொன்னாங்க. நம்ம 2 ஃபேமிலிக்கும் சேர்த்து அவங்களே குக் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. டைரக்டா இந்த லைஃப் எசன்ஸை நான் அப்சர்வ் பண்ணும்போது அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னுடைய கெஸ்ஸா இருந்தாலும் நான் அதை செக் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு தான் இந்த மீட்டை வாங்கிட்டு போறேன். அதோடைய பிரைஸ் அமௌண்ட் $2000. இதை கேட்ட உடனே என்னுடைய ஹார்ட்டே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் இதை வாங்குவானான்னு கூட தெரியல. அந்த மீட்டை வாங்கிட்டு நாங்க வெளியில போகும்போது மணி 9. இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா அது சேஃபா இருக்காது. சோ நாங்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். என்னால எக்ஸைட்மெண்டா தாங்க முடியாம சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போதே அதை தொட்டா அந்த கோஸ்ட் ஸ்குவிட்டுடைய லைஃப் எசன்ஸை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அது வெறும் 0.1% தான் இருந்துச்சு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஆக்சுவலா நான் ஷானுக்கும் சேர்த்து 2 ஸ்குவிட் வாங்கிட்டு போனேன். அதோடைய மொத்த லைஃப் எசன்ஸுமே 0.1% தான். அப்படி பார்த்தனா நான் 100 கிலோ வாங்கினாதான் என்னால 100% அப்டைன் பண்ண முடியும். என்னுடைய கேல்குலேஷனை வச்சு பார்க்கும்போது நான் $1,00,000 ஸ்பெண்ட் பண்ணாதான் என்னால 100% அப்டைன் பண்ண முடியும். அந்த கோஸ்ட் ஸ்குவிட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ள அது மறைஞ்சு போயிடும். அதுதான் அதோடைய பிளஸ். அந்த ஸ்கில் எனக்கு கிடைச்சா என்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடும். அப்பதான் கவனிச்சேன் அந்த மீட் இன்னும் கெட்டு போல. அதனால தைரியமா அந்த லைஃப் எசன்ஸை திரும்பவும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலியமா 3% அந்த ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. என்னுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருந்தவங்க மேல மோதுற அளவுக்கு போயிட்டேன். உடனே அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு
விட்டுட்டு உடனே ஷான் வந்துட்டு அங்க பாருன்னு சொல்லிட்டு எதையோ பின் பாயிண்ட் பண்ணான். நானும் என்னன்னு பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் ஒருத்தனை சுத்தி வளைச்சிருந்தாங்க. அவனுடைய கையில ஷார்ப்பான ஒரு கத்தியும் பிணைய கைதியா எங்களுடைய டீச்சர் மேல் இருந்தாங்க. உடனே அங்க இருந்த போலீஸ் வந்துட்டு நாங்க உன்னை சுத்தி வளைச்சிட்டோம், ஒழுங்கு மரியாதையா சரணடைஞ்சிட்டுன்னு சொல்ல உடனே அங்க இருந்து சீஃப் வந்துட்டு கண்மூடித்தனமா சுற்றாத, அவன் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான், ஒரு தப்பான சின்ன மூவ் போதும் ஹாஸ்டேஜா ஹார்ம் பண்றதுக்கு. பதிலுக்கு அந்த போலீஸும் நம்ம டிலே பண்றதுனால அந்த ஹாஸ்டேஜுடைய லைஃப் இன்னும் டேஞ்சர்ல போய் தான் முடியும், பேசாம நம்ம ஸ்லீப்பிங் கேஸ ட்ரை பண்ணலாமா கேப்டன் கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஸ்லீப்பிங் கேஸ் உடனே எஃபெக்ட காட்டாது, அதுக்குள்ள அவன் ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணிட்டானா அது ஹாஸ்டேஜுக்கு ஆபத்துல தான் போய் முடியும். உடனே கீழே இருந்து ஒரு கல்லை நான் எடுத்தேன். அடுத்த நிமிஷமே அந்த கிரிமினல் கத்திய வச்சிருந்த கையில அது போய் பட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போலீஸ் அந்த கிரிமினலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. உடனே நான் ஷானை பார்த்து சைலண்டா இருந்த சைகளை காட்டி அந்த இடத்துல இருந்து அமைதியா ஓட ஆரம்பிச்சேன். உடனே அந்த கேப்டன் வந்துட்டு அங்கேயே நில்லுங்க, அந்த கல்லை எரிஞ்சது நீதானான்னு கேட்க பதிலுக்கு நானும் சாரி சார் அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதை கேட்டு அவரும் குழம்பி போய் எதுக்காக இந்த மாதிரி நல்ல விஷயத்த பண்ணிட்டு ரிவார்ட் கூட வாங்காம போறாங்க, இது என் காதுல விழுந்த அடுத்த நிமிஷமே அவர் எதிர்க்க போய் நின்ன சாரி சார் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் தான் அந்த ராக்க த்ரோ பண்ணேன். பதிலுக்கு அந்த கேப்டனும் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கூட நான் உனக்கு அவார்டுக்காக அப்ளை பண்றேன். உடனே நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தயாராக அப்பதான் அந்த கிரிமினல் ஷிவராக ஆரம்பிச்சான். அடுத்த நிமிஷமே அவன் மியூட்டன்ட் ஆன எலியா உருமாறலாம். ஆக்சுவலா இவன் வந்துட்டு அந்த ஹெரிட்டிக் கும்பலை சேர்ந்தவன். முழுசா உருமாறின அடுத்த நிமிஷமே அங்க இருந்த லேடி போலீஸ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். உடனே கேப்டன் வந்துட்டு வயர்லெஸ் மூலியமா ஜியாங் பை வெஸ்டோட் பார்க்ல ஒரு மியூட்டன்ட் அட்டாக் நடக்குது அப்படின்னு ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்படியே அங்க இருக்க போலீஸ்க்கு ஓபன் ஃபயர் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்தாரு. எல்லாருமே அந்த மியூட்டன்ட் ராட்டை அட்டாக் பண்ணாங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெரிட்டிக்கை சேர்ந்தவங்க ராட் கிங்குடைய ஜீனை அவங்களுக்குள்ள ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இதை தனியா ஹேண்டில் பண்ண முடியாம அவங்களுடைய பேக்கப்க்கு ரிக்வெஸ்ட கேட்டாங்க. சோ இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு தெரிய வந்துச்சு. உடனே டீச்சர் மெய்யும் ஷானையும் தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சேன். அப்படியே திரும்பி பார்த்தேன். நல்ல வேலையா அந்த மியூட்டன்ட் ராட் எங்களை ஃபாலோ பண்ணல. அப்பதான் எங்களுக்கு எதிர்க்க மின்னல் வேகத்துல எங்களை யாரோ கிராஸ் பண்ணி போனாங்க. அப்சல்யூட்லி அது சைபாப் தான். ஒரே பஞ்ச்ல அந்த மியூட்டன்ட் ராட்டை ரொம்ப தூரத்துக்கு அடிச்சு நோத்திட்டாங்க. அதுக்கப்புறம் லேசர் கேனனை சார்ஜ் பண்ணி ஒரு அல்டிமேட் பீமை மியூட்டன்ட் ராட்டை நோக்கி அனுப்புனாங்க. அது பட்ட அடுத்த நிமிஷமே அது சாம்பலா மாறிடுது. இத பார்த்த நானே மிரண்டு போய் நின்னேன். ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சனை என் லைஃப் டைம்ல நான் பார்த்தது இல்ல. அப்படியே இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய சைக்கிள போய் பார்த்தேன். நல்ல வேலை அதுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகல. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். நான் வாங்கின அந்த கோஸ்ட் ஸ்குவிட் அது கெட்டு போயிருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இந்த லைஃப் எசன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துல கெட்டு போயிடும். இந்த மீட் கெட்டு போனதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது எல்லாமே ஹெர்டிக்குடைய ஃபால்ட் தான். சைபாக் அவனை அட்டாக் பண்ணும்போது அதுல இருந்து வந்த ஸ்ட்ராங் எனர்ஜி இந்த மீட்டை ரோஸ்ட் ஆக்கிடுச்சு. உடனே ஷான் வந்துட்டு பரவாயில்ல நம்ம இப்ப சேஃபா இருக்கோம், அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல நாங்க 3 பேருமே அந்த கேப்டன் ரிக்வெஸ்ட் படி எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அந்த வேன்ல ஏறணும். அங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த லேசர் கேனனால அட்டாக் பண்ணப்பட்ட அந்த ஹெரிட்டிக் பாடி வந்துட்டு அங்கதான் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த பைசு கொடுத்த பீஸ்ட் ஃபேன்ல மான்ஸ்டருடைய லைஃப் எசன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த சாம்பல்ல இதுக்கு லைஃப் எசன்ஸ் இருக்க கூடாது. அப்படி ஒரு வேலை இதுல இருந்தா என்னால கிங் ராட்டுடைய ஜீனை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயும் அந்த மியூட்டன்ட் ஆன ராட்டுடைய சாம்பலை ரொம்ப ஆர்வத்தோட என் கையால தொட்டேன். அடுத்த நிமிஷமே ஜெயிண்ட் மியூட்டன்ட் ராட்டுடைய லைஃப் எசன்ஸா 5% அப்சர்வ் பண்ணும். என்னால இதை நம்பவே முடியல. இப்படி ஒரு லைஃப் எசன்ஸா? அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எந்த ஒரு மியூட்டன்டா இருந்தாலும் சரி அது இறந்த உடனே அதுடைய லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ணனா எனக்கு கிடைக்கிற அந்த லைஃப் எசன்ஸுடைய பெர்சன்டேஜும் அதிகமா இருக்கும். அப்படியே நான் ஸ்டேஷனுக்கு போக அங்க அந்த கேப்டன் என்ன பார்த்துட்டு உன்னுடைய ரிவார்டுக்கு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்ல, அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த டிம்மான லைட் வெளிச்சத்துல மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்க நீ இப்படி அவ்வளவு அக்யூரேட்டா அட்டாக் பண்ண? பதிலுக்கு நானும் ரொம்ப அமைதியா என்னுடைய ரைட் ஹேண்ட நான் ரெகுலராகவே ட்ரெயின் பண்ணிட்டு வரேன், மேபி அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் யோசிக்க இதே நேரத்துல ஷான் அங்க வந்துட்டு ஆன்டி நம்மள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பதிலுக்கு நானும் எதுக்குமா இவ்வளவு தூரம் வரீங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு நீ நல்லாதானே இருக்க, என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டேன். பதிலுக்கு நானும் பேனிக் ஆகாதீங்கம்மா நான் நல்லா
தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் பிரேவா செயல்பட்டதுனால எனக்கு ரிவார்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி பிடிச்சேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஞ்சரான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சேஃபான இடத்துல ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணிக்கோ. பதிலுக்கு நானும் டோன்ட் வரி மாம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பா. போற வழியிலேயே அங்க இருக்க போலீஸ் 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சேன். இந்த ரேட் கார்டு கல்ட்டை சேர்ந்தவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற யூனிவர்சிட்டில ஊடுருவி யாரால ஜென் ஃபியூசரா ஆக முடியாதோ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஏமாத்தி இவங்களுடைய கல்ட்டுக்குள்ள சேர்த்துடுறாங்க. இன்னைக்கு கிரிமினல் சொல்லிட்டு அட்டாக் பண்ண அந்த பர்சன் கூட இப்போ யூனிவர்சிட்டியுடைய ஸ்டூடெண்ட். அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணது அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க தான். இது இப்படியே விடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கல்ட்டை சேர்ந்தவங்கள வைப் அவுட் பண்ணி ஆகணும். இவங்களை அழிக்கிறதுனால மட்டும் எல்லாமே முடிவுக்கு வந்துடாது. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசனா இருக்கிறது அந்த ரேட் கிங். அவனை எலிமினேட் பண்ணா மட்டும்தான் இது முடிவுக்கு வரும். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னுடைய மொபைல்ல இந்த கல்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை தேடினேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்களுடைய மெயின் பிளேஸ் இந்த ஷாங்காய் சிட்டில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்த நண்பர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சவங்களா இருந்தாங்களா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எப்பவும் இல்லாம எதுக்கு சடனா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமாச்சு. ஒருவேளை அந்த ரேட் கிங் அவனுடைய லைஃப் ஃபார்ம எவால்வ் பண்ணணும்னு நினைக்கிறானா. அதுக்காக அவன் கீழே இருக்க மெம்பர்ஸ மெட்டீரியல்ஸ கலெக்ட் பண்ண சொல்றான் போல. ஒருவேளை அந்த ரேட் கிங் மனுஷங்களை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் ஆகுற நேரத்துல பக்கத்துல ஷான் ரொம்ப அமைதியா வந்துட்டு இருந்தான். இவன் இப்பெல்லாம் இந்த மாதிரி நர்வஸ் ஆகுறாலும் அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிடுவான், சின்ன வயசுல பண்ண மாதிரி. இதே நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேப்டன் வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தாரு. எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனால அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு கலை எறிய முடியும்? அதுக்கான ஆன்சரும் அவர்கிட்ட இல்ல. அப்போ திடீர்னு கீச் கீச்சுன்னு ஒரு இலிடிய சத்தம் அவர் காதுல விழுந்துச்சு. அவரும் சத்தம் வந்த திசையை பார்க்க அந்த இடத்துல ஒரு பெரிய எலி. அடுத்த நிமிஷமே அது கேப்டன் மேல பாய பதிலுக்கு அவரும் கன்னை வச்சு அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் அமைதியாக இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நான் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போனேன். என்னதான் நான் கிளாஸ்ல இருந்தாலும் என்னோட மனசுல நேத்து நடந்த விஷயங்கள் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சைபார்களும் ரேட்மேனும் கம்பேர் பண்ணும்போது நான் இன்னுமே வீக்கா தான் இருக்கேன். சோ எனக்கு வேற வழியே இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மணியை வேகமா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கோஸ்ட் ஸ்கூலுடைய ப்ராக்ரஸ நான் வேகமா அன்லாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் அவுட் சைட்ல இருக்க ஸ்கூல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகி ஸ்டடீஸ லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தேன். இதன் மூலியமா நான் எதிர்பார்க்கிற மணி எனக்கு கிடைக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பிளானை தூக்கி போட்டேன். ஏன்னா தேவையில்லாம அது மத்தவங்களோட கவனத்தை என் பக்கம் இருக்கும். இந்த உலகம் ஜென் ஃபியூசராலையும் சைபாக்ஸாலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல மணி ஏர்ன் பண்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டூர்னாமெண்ட்ல கிடைக்கிற பிரைஸ் அமௌண்ட். அது ஸ்கூல் காம்படிஷன்ல கிடைக்கிற அமௌண்ட்டை விடவுமே பல மடங்கு அதிகம். அப்ப இதுதான் சரியான வழின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே கோச் கோவா இருக்க பில்டிங் சி பிளாக்கு போனேன். அவரை பார்த்து ஹாய் கோச்னு சொல்ல பதிலுக்கு அவரும் ஹாய் சேன், எங்க டீம்ல ஜாயின் பண்ண வந்திருக்கியா இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ பத்தி தெரிஞ்சுட்டு போக வந்திருக்கியா அப்படின்னு கேட்க உடனே நான் அவர் காது கிட்ட போயிட்டு ரகசியமா உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா டோர்னாமெண்ட்ல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அதோடைய பிரைஸ் அமௌண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்க உடனே டீச்சர் கோவாவும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா நிச்சயமா உனக்கு சான்ஸ் கிடைக்கும். நீ சொன்ன மாதிரியே பிரைஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மி கிடையாது. ஒரு அவரும் 10,000 rupees ஒர்த்தா இருக்கும். இது கேட்டு நானும் அப்பனா கோச் என்னோட மைண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னில இருந்து அபிஷியலா உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். உடனே கோச் வந்துட்டு அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் வர வச்சு எல்லாருமே எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. பதிலுக்கு நானும் இப்ப எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா பேசினேன். எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எந்த ஒரு அனுபவம் இல்லைங்கிறதுனால டீச்சர் குவா வந்துட்டு சில மூவ்ஸ் எனக்கு பண்ணி காமிச்சாரு. அவர் எல்லா மூவ்ஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய வேர்வையை தொடச்சிட்டு இது பார்க்க ரொம்ப ஈஸியா தெரியல ஆனா உண்மையிலே ரொம்ப கஷ்டம்னு சொல்ல என்னுடைய டீம்ல ஸ்பீடா பிக்கப் பண்ணவங்களுக்கு கூட இந்த மூவ் பண்ண 1 வீக் எடுத்துக்கிச்சேன். சரி இப்ப நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணேன். டிவைன் இன்டெலக்ட் மூலியமா டீச்சர் குவா செஞ்ச ஒரு மூவும் என்னுடைய மனசுல தெளிவா பதிஞ்சிருச்சு. அந்த மூவ்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சேன். உடனே என்னுடைய சிஸ்டம்லயும் ஃபிஸ்ட் டெக்னிக்கா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வந்துச்சு. இதன் மூலியமா எனக்கு விட்டாலிட்டி, ஹேண்ட் மசிலுடைய ஸ்ட்ரென்த், கடைசியா ஃபிஸ்ட் டெக்னிக் உடைய ப்ரொஃபிஷியன்சி 1% இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே அவர் சொல்லிக் கொடுத்த லெக் மூவ்மெண்ட்லயும் ட்ரை பண்ணேன். இதை பார்த்த டீச்சர் குவா வந்துட்டு இதெல்லாம் இம்பாசிபிள், ஜஸ்ட் ஒரு முறை பார்த்த ஒரு விஷயத்த எப்படி என்னால கத்துக்க முடிஞ்சுச்சு, இதெல்லாம் ஹியூமனே கிடையாது அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சீன் முடியுது. அப்படியே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. நானும் தட்டை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சேன். எதுக்கு இவ்வளவு ஆர்வம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க அம்மா டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணது
கோஸ்ட் ஸ்குவிட். பதிலுக்கு எங்க அம்மாவும், நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த கோஸ்ட் ஸ்குவிட். உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்மெல்லே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம நான் அதை எடுத்து சாப்பிட்டேன். எங்க அம்மா எப்படி இருக்குன்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்திலேயே பெஸ்டான குக்கிங் எங்க அம்மாதுதான். இதை கேட்டு எங்க அம்மாவும், அப்பனா நீ நிறைய சாப்பிடணும், ஏன்னா நான் 3 கோஸ்ட் ஸ்குவிட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பதான் சிஸ்டம்ல இன்னொரு விஷயமும் வந்துச்சு. இந்த கோஸ்ட் ஸ்குவிட்டை நான் சாப்பிட்டதுனால 3.01% லைஃப் எசன்ஸ் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்படி பார்த்தா நான் சாப்பிட்டா கூட இந்த லைஃப் எசன்ஸை என்னால அப்சர்வ் பண்ண முடியும். அப்பதான் டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா 14 வயசு உள்ள ஒரு பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா எனர்ஜி கோரோட ஃபியூஸ் பண்ணிருக்கான். இந்த உலகத்திலேயே ரொம்ப யங்கஸ்டான சைபாக் இவதான். இந்த நியூஸ் வந்துட்டு வேர்ல்டு வைட்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு லைட் டெலிகாஸ்டே பண்ணாங்க. இதனால ஒரு கையை பயன்படுத்தி 2000 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். 100 மீட்டர் இருக்க தூரத்தை வெறும் 3 செகண்ட்லயே முடிச்சிருக்கான். கடைசியா ஒரே ஜம்ப்ல 8 மீட்டர் தூரத்தை தாண்டி இருக்கான். இதை பார்த்துட்டு நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், அந்த கொயட்டோ ஃபேமிலியை சேர்ந்த அந்த பையன் ஸ்ட்ராங்கா இல்ல இந்த சைபாக் பொண்ணு ஸ்ட்ராங்காங்கிறது தான். அப்பதான் சடனா இன்னொரு நியூஸும் வந்துச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த கேப்டன் நைட்டு 11 மணிக்கு இறந்துட்டாருன்னு சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணும்போது ஒரு ஜெயின்ட் ராட் வந்துட்டு கேப்டன் அட்டாக் பண்ணது தெரிய வந்துச்சு. இந்த சம்பவம் எனக்கு பெரிய எச்சரிக்கையா இருந்துச்சு. இதுக்கு மேல என்னால டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு என்னுடைய பயிற்சியை இன்னும் அதிகரிக்கணும். ஒவ்வொரு நாளுமே என்னுடைய ஸ்கோரை நானே பிரேக் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இப்போ 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 4.61 செகண்ட்லயே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரே கையில 1000 கிலோவையும் வெர்டிகல் ஹைட்டை என்னால 5.51 மீட்டர் ஜம்ப் பண்ண முடிஞ்சு. ஆனா அது எனக்கு பத்தல. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சியும் நான் கண்டினியூ பண்ணேன். டோர்னமெண்ட்டுக்காக அடுத்த நாள் காலையில நான் ஷானோட சேர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்காக போயிருந்தேன். அப்ப எதிர்பாராத விதமா என்னுடைய சீனியர் எதிர்க்க வந்துட்டு, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன், உனக்காக ஃப்ரெஷ் மில்கா வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்க நான் ஷானுடைய கையை பிடிச்சிட்டு நோ தேங்க்ஸ், ஆனா கேட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த இன்னொரு சீனியர், எக்ஸாக்டா சொல்லணும்னா அவனுடைய ஃபேன், பொறாமையோட என்னை பார்த்துட்டு, இந்த ஜூனியர் வந்துட்டு என்ன காம்படிஷன்ல டிஃபீட் பண்ணிட்டான், இப்போ என் தேவதை கொடுத்த கிஃப்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். கோவத்தோட என்னுடைய வழியை மறைச்சு, உனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா, குடிக்க விருப்பம் இல்லைன்னா வாங்கி வேற யாருக்கிட்டாச்சும் கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு அவளுடைய மனசை கஷ்டப்படுத்துற? பதிலுக்கு நானும், அது அவ்வளோ ரூடா இருந்துச்சான்னு நான் கேட்க, ஆமா, ஒழுங்கா அந்த மில்க் குடி, இவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்காத. பதிலுக்கு நானும், எனக்கு மில்க் அலர்ஜி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த சீனியரும், நீ நல்லாவே போய் சொல்ற, இப்ப கேட்டுக்கோ, என் கூட மோதுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இன்கேஸ் நான் அதுல தோத்துட்டேனா மறு வார்த்தை பேசாம இங்கிருந்து கிளம்பிடுறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா அந்த பாட்டில் இருக்க மொத்த மில்கையும் நீ குடிக்கணும். உடனே என்னுடைய சிஸ்டம்லயும் இந்த மாதிரி ஃபார்மல் காம்படிஷன்ல நான் 1000 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை எலிமினேட் பண்ணனா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற ஒரு ரிவார்ட் கிடைக்கும். உடனே இதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய 4th மிஷன் ட்ரிகர் ஆயிருக்கு. ஆல்ரைட், அப்ப நம்ம சண்டை போட்டு பார்த்துடலாம்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. கதையோட ஆரம்பத்திலேயே நாங்க 2 பேரும் ஸ்பேரிங் போடுற அந்த மேட்சோட இன்ஃபர்மேஷன் ஸ்கூல்ல இருக்க எல்லா இடத்துக்கும் பரவச்சேன். இந்த மேட்சை பார்க்கறதுக்கு எல்லா சீனியர்ஸுமே ஜிம்க்கு வந்தாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போனிடெயில் போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு, சென் உனக்காக நான் சியரிங் பண்றேன், அவனுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணுன்னு சொல்ல, அவளுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணும், குட் லக் சென், உன்னுடைய நிறைய போட்டோவை நான் எடுத்து வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே மொபைல ரெக்கார்ட் பண்றான். இதை பார்த்து அந்த சீனியரும் மனசுக்குள்ள, எல்லாருமே நான் தோத்துருவேன்னு எதிர்பார்க்கறாங்க, இந்த ஜீனியஸான ஜூனியர் மெச்சூர் ஆகுறதுக்குள்ள இந்த சான்ஸை பயன்படுத்தி அவனை கிரஷ் பண்ணிடணும். இந்த ஒரு மாசத்துலயே இந்த ஜூனியருடைய டேலண்ட் ஸ்கை ராக்கெட் அளவுக்கு போயிடுச்சு. இப்ப மட்டும் நான் எதுவுமே பண்ணாம போயிட்டேனா எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடுவேன். உடனே நான் வந்துட்டு, எனக்கு வீட்டுல டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க, நான் சீக்கிரம் போகணும், சோ இந்த மேட்சை சீக்கிரம் முடிச்சிடலாமான்னு கேட்க, பதிலுக்கு அந்த சீனியரும், உன்னுடைய விஷயம் நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறப்போ டீச்சர் குவா வந்துட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த சீனியர் வந்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ண, நீ ஒரு மாசம் தான் ட்ரைனிங் எடுத்திருக்க, நான் 2 வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், சோ இது ஃபேரா தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் 3 மூவ்ஸை நீயே கொடு. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஆல்ரைட்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல போய் ஒரு பஞ்சை கொடுத்தேன். தூரத்துல போய் வேண்டாம். இதை பார்த்த டீச்சரும், என்னது ஒரே பஞ்ச்ல முடிச்சிட்டானா அப்படிங்கிறப்போ மத்த ஸ்டூடெண்ட்ஸுமே அதிர்ச்சியில உறைஞ்சிருந்தாங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதை பார்த்த ஷான் வந்துட்டு, நீ வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்த. இதை பார்த்த அந்த 2 சீனியரும், ஜூனியர் சான் நீ அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு கத்த. இதே நேரத்துல சிஸ்டம்ல இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, உங்களுடைய ரைவலை நீங்க சக்சஸ்ஃபுல்லா டிஃபீட் பண்ணிட்டீங்க, அந்த 1000 மெம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சனை எலிமினேட் பண்ணியாச்சு. இதை பார்த்த நானும், இன்னும் 999 ரைவல்ஸை நான் எலிமினேட் பண்ணணும், அந்த ஆட்ரிபியூட்டை நான் அன்லாக் பண்ணணும்
பண்றதுக்கு. உடனே நான் வந்துட்டு அங்க இருக்க சீனியர் ஃபோக்ஸ பார்த்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம ஸ்பேரிங் போடலாம்னு சொல்லலாம். இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அங்க இருக்கவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, எங்க வீட்டுல என்ன சீக்கிரமா வர சொன்னாங்க. நான் லைப்ரரிக்கு போகணும், மறந்தே போயிட்டேன். எனக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. இதே நேரத்துல அந்த சீனியர் திரும்பவும் எழுந்துட்டேன். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் எதிர்பாராத நேரத்துல என்னை அட்டாக் பண்ணிட்டேன். திரும்ப மேட்ச் வச்சா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். உடனே டீச்சர் குவா அந்த இடத்துக்கு வந்துட்டு தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறவன் தான் உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த சென்னுடைய பஞ்ச் பியூரான லக்கா இல்லைன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்க பசங்கள்ல லுசிங்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இப்ப அதை நீதான் கண்டுபிடிச்சு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஸ்பேரிங் போடுறதுக்காக கூப்பிடுறாரு. அவன் பயந்துதான் அந்த இடத்துல இருந்து ஓட பார்த்திருப்பான். உடனே மாஸ்டர் சொன்னாருங்கிறதுக்காக பேச டெரரா வச்சுட்டு என்னை மன்னிச்சிருச்சேன்னு சொல்லிட்டேன். மனசுக்குள்ள பேச மட்டும் டேமேஜ் பண்ணிடாத சென் அப்படிங்கிறான். அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு தரையில எல்லா சீனியர்ஸும் படுத்துட்டு இருக்காங்க. நான் எடுத்தோடனே அவங்கள நாக் அவுட் பண்ணல. அவங்க கிட்ட இருக்க சில மூவ்ஸை காப்பி பண்ணிட்டு அப்புறம் தான் நாக் அவுட்டே பண்ணேன். ஆனா என்னுடைய சிஸ்டம்ல அந்த ஃபர்ஸ்ட் சீனியர் காயை டிஃபீட் பண்ணது மட்டும்தான் கவுண்டா எடுத்துக்கிச்சு. மத்தவங்களை டிஃபீட் பண்ணதை அது கவுண்ட்லயே சேர்த்துக்கல. சோ ஸ்பேரிங்கிறத விடவும் நான் உங்களை டிஃபீட் பண்ணா மட்டும்தான் அது கவுண்டா எடுத்துக்குது. உடனே டீச்சர் குவா என் ஷோல்டர்ல கைய வச்சுட்டேன். நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ். நீ வெறும் 1 மாசம் மட்டும்தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல இருந்த. ஆனா நீ ஒரு ஏஸ் பிளேயர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றான். இந்த வருஷம் நடக்க போற ரீஜனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டூர்னமெண்ட்ல நம்ம ஷாங்காய் ஹை ஸ்கூல் கண்டிப்பா மற்ற ஸ்கூலை கிரஷ் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைஸையும் நம்ம தான் எடுக்க போறோம். உடனே நானும் மனசுக்குள்ள அவர் சொல்றது கரெக்ட் தான். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டூர்னமெண்ட் தான் எனக்கு பெர்ஃபெக்டான சான்ஸ் நிறைய பேரை டிஃபீட் பண்றதுக்கு. நான் எந்த அளவுக்கு காம்படிஷன்ல எல்லாரையும் டிஃபீட் பண்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய ப்ராக்ரஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் திடீர்னு தூரத்துல இருந்து காய் கத்தணும், ஹே சேன் என்னுடைய லாஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீ என் தலைமையில ஏறினா கூட நான் உன்னை ஒன்னும் கேட்க போறது இல்ல. அப்படியே அந்த நாளும் அங்க முடிய அடுத்த நாள் காலையில ஷான் வந்துட்டு என் கூட சேர்ந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சான். டெய்லி 3000 மீட்டர்ஸ் ஓட ஆரம்பிச்சான். அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்துக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா பிராக்டிஸ் பண்ணோம். கடைசியா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சிட்அப்ஸும் புஷ்அப்ஸும் பண்ணோம். அதுக்கப்புறம் வரப்போற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனுக்காக என்னுடைய ட்ரைனிங்க இன்னும் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ண அந்த நேச்சுரல் செலக்ஷன் ஆட்ரிபியூட்டை அன்லாக் பண்றதுக்காக என்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணேன். அப்படியே 1 மாசம் போச்சு. அந்த டோர்னமெண்ட்டுக்கான நாளும் வந்துச்சு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்டோடைய லீக் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் இந்த லீகை பார்க்க வந்திருந்தாங்க. மொத்தம் 8 ஸ்கூல் இந்த மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உடனே டீச்சர் ஷோ வந்துட்டு எந்த டீம் யாரோட போட்டி போட போறாங்கன்னு பார்த்தாரு. நம்ம ஸ்கூலை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கூல் வந்திருக்கு. அதுல நம்பர் 1ல இருக்கிறது ஷாங்ஹை. அவனை பத்தி சொல்லணும்னா 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வெறும் 9 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். யார் இப்ப அவனை எதிர்க்க போறாங்கன்னு கேட்கும்போது என்னுடைய சீனியர்ஸ் எல்லாருமே தயங்கினாங்க. உடனே நான் வாலண்டியரா நான் ஃபர்ஸ்டா போறேன் கோச்னு சொல்ல, பதிலுக்கு கோச்சும் நாங்க எல்லாருமே உன்ன நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஷான் எனக்கு சேர் பண்ணான். அப்பதான் எனக்கு எதிர்க்க ஹல்க் மாதிரி ஒருத்தன் வந்து நின்னான். உடனே அவன் வந்துட்டு ரோஸ்டர்ல உன்னோட நேம பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்துட்டு கிரேட் 8 ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்றேன். இந்த ஸ்டேஜுக்கு நீ வந்திருக்க. நீ நிறைய டேலண்ட் வச்சிருக்க. ஆனா இந்த ஸ்டேஜ் உனக்கானது இல்ல. நான் உனக்கு காட்டுறேன் நமக்கு நடுவுல இருக்க அந்த கேப் என்னன்னு. அப்படியே கொஞ்ச நேரத்துல டியூல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக அவன் வேகமா வந்து என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அதை நான் ஈஸியா டாச் பண்ணி அவனோட செஸ்ட்ல ஒரே பஞ்சு தான் வச்சேன். உண்மையை சொல்லணும்னா அந்த எஃபெக்ட்லயே அவன் தூரத்துல போய் விழுந்தான். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த ரவுண்டுடைய வின்னர்னு. இதை பார்த்த சீனியர்ஸ் எல்லாருமே எனக்கு அப்ரிஷியேட் பண்ண அந்த ஆப்போசிட் ஸ்கூலுடைய கோச் வந்துட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஃபுட் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். எடுத்த உடனே அட்டாக் பண்ணாதீங்க. உங்க ஆப்போனன்ட்டுடைய ஃபுட் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. இதே நேரத்துல என்னுடைய சிஸ்டம்லயும் நான் டிஃபீட் பண்ண பர்சன் 1000க்கு 2ன்னு காட்டுது. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்குது. உடனே அந்த கோச் வந்துட்டு ஃபெங் நீதான் அடுத்த. உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை நீ கிரஷ் பண்ணணும். பதிலுக்கு அவனும் எஸ் கோச்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வர மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே என்னுடைய ஃபேஸை நோக்கி ஒரு கிக்க லான்ச் பண்ணான். ஆனா நான் அதை ஈஸியா டாச் பண்ணி இவனுக்கு ஒரு ஃபிஸ்ட் பஞ்ச் வச்சேன். அடுத்த நிமிஷமே இவனும் நாக் அவுட். உடனே அந்த இடத்துக்கு வந்த டீம் ஸ்ட்ரக்சர்ல அவனை கூட்டிட்டு போக அந்த கோச் வந்துட்டு அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்த்து அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன நடக்குதுங்க, ஷாங்காய் ஸ்கூல்ல சேர்ந்தவங்க ரொம்ப லக்கியா இருக்காங்க. இதை கேட்ட அந்த கோச்சும் இல்ல கண்டிப்பா இது லக் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த ஸ்டூடெண்ட் உண்மையாலேயே ஸ்ட்ராங் தான், இவனை நான் டீல் பண்ணிதான் ஆகணும். உடனே அங்க இருந்த ஃபேய கூப்பிட்டு அடுத்து நீ தான் போக போற, டிஃபென்ஸ்ல போக்கஸ் பண்ணு, அஃபென்ஸ்ல இறங்காத, இந்த மேட்ச்ல கண்டிப்பா நீ தோக்க கூடாது. பதிலுக்கு அவனும் கேஷுவலா நீங்க கவலைப்படாதீங்க கோச், கண்டிப்பா இந்த மேட்ச்ல நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த சென் வந்துட்டு பிசிக்கலா ஸ்ட்ராங்லாம் கிடையாது,
கிடையாது. அவன் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிக்ஸ பயன்படுத்தி வின் பண்ணிடுறான். நான் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வெறும் 9 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு காம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். இந்த ஃபைட்டை மட்டும் நான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நான் தோக்க மாட்டேன். அப்பதான் அந்த இடத்துல இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த ஃபேயை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவனுடைய அப்பா வந்துட்டு ஜென்ஃபியூசர். அது மட்டும் இல்லாம அவனுடைய பிசிக்கல் ஸ்டாட் வந்துட்டு நார்மல் ஹியூமனை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செத்தான். இதே நேரத்துல மேட்சும் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபேய் வந்துட்டு அவனுடைய கோச் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ்ல இறங்காம அஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சான். ஃப்ளோயிங் வாட்டர் ராக் ஃபிஸ்ட்ங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி மின்னல் வேகத்துல நிறைய ஃபிஸ்ட் பஞ்சை என்னை நோக்கி லான்ச் பண்ணான். ஆனா அதுல ஒண்ணு கூட என் மேல பாட்டல. எல்லாத்தையுமே நான் டாச் பண்ணிட்டேன். இதை பார்த்த கோச்சும் நான் உன்னை டிஃபென்ஸ் பண்ண சொன்னேன், எதுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இதை கேட்ட அவனும் என்ன மாதிரியான ஒரு ஜீனியஸ் இதுக்காக டிஃபென்ஸ் பண்ணணும். உடனே நானும் இந்த ஃபிஸ்ட் டெக்னிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன், நான் சீக்கிரமா இதை அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணும். இதே நேரத்துல அந்த ஃபேய் வந்துட்டேன், எதுக்காக என்னோட ஒரு ஹிட் கூட அவனால பட மாட்டேங்குது, எப்படி என்னுடைய எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ண, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பதிலுக்கு நானும் உன்கிட்ட வேற ஏதாச்சும் இருக்கா, இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறப்போ அவன் கோவத்துல திரும்பவும் அதையும் ட்ரை பண்ணான். அப்போ உன்கிட்ட வேற எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கும் இல்ல, அப்ப இது எங்கேயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கிக் ஒண்ணு வைக்க அவ்வளவுதான். அந்த மேட்ச்லயும் நான் தான் வின் பண்ணேன். எஃபர்ட்டே இல்லாம ஈஸியாவே அந்த 3 பேரை நாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்த ஆப்போனன்ட் எல்லாருமே ரொம்பவே வீக்கா இருந்தாங்க. ஸோ ஈஸியாவே அவங்களையும் டிஃபீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டம்லயும் இது வரைக்கும் 16 மெம்பர்ஸ் நான் எலிமினேட் பண்ணிருக்கேன்னு வந்துச்சு. அடுத்த 2 நாள்ல இன்னும் 2 ஸ்கூல்ல சேர்ந்தவங்களையும் நான் டிஃபீட் பண்ணிட்டேன். ஒரு வழியா இந்த சாங்கா ஹை ஸ்கூல் தான் இந்த காம்படிஷனை வின் பண்ணாங்க. ஆனா இன்னும் 984 ஆப்போனண்ட்டை நான் டிஃபீட் பண்ணணும். இதை வச்சு பார்க்கும்போது அந்த நேச்சுரல் செலக்ஷன் ஆட்ரிபியூட்டை நான் அன்லாக் பண்றதுக்கு எப்படியும் இன்னும் சில வருஷங்கள் ஆகும். நான் என்னதான் சீக்கிரமா இந்த மேட்சை முடிச்சிருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. டீச்சர் குவா வந்துட்டு என்னுடைய டோர்னமெண்ட் பிரைஸ் எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலா அது எவ்வளவுன்னு தெரியுமா? $20,000. நான் அகாடமிக் காம்படிஷன்ல வின் பண்ணதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து எனக்கு $30,000 கிடைச்சிச்சு. ஆனா அந்த $30,000 ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா அந்த மொத்த அமௌண்ட்டுக்கும் நான் கோஸ்ட் ஸ்வீட் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட மீதி வைக்காம எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன். இதன் மூலயமா அந்த கோஸ்ட் ஸ்கூட்டுடைய ப்ராக்ரஸ் பெர்சன்டேஜ் 33 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போக நான் செகண்ட் இயருக்கு போனேன். அப்பதான் ஆர்டினரி டயர் 3ல இருந்து ஆர்டினரி டயர் 4க்கு மூவ் ஆனேன். இதன் மூலியமா என்னால 1090 கிலோவை ஒரே கையில தூக்க முடியும். அது மட்டும் இல்லாம 5.65 மீட்டர்ஸ் ஒரே ஜம்ப்ல தாண்ட முடியும். கடைசியா 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை என்னால 4.49 செகண்ட்லயே கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்படியே நாட்கள் போக நானும் ஷென்னும் மிடில் ஸ்கூல்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா கிராஜுவேட் ஆகணும். அப்பதான் ஷென் வந்துட்டு அவ வீட்டுல அழுதுட்டு இருந்தா, இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், இதுக்கப்புறத்துல இருந்து நம்மளால ஒரே ஸ்கூல்ல படிக்க முடியாதா? அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்துச்சு. நான் வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் சரி லைப்ரரி ஆர்ட்ஸ்லயும் சரி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா வந்திருந்தேன். ஆனா ஷான் வந்துட்டு அகாடமிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல அவளால கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல. பதிலுக்கு நானும் நீ கவலைப்படாத, பிரின்சிபல் என்னோட வீட்டுக்கு விசிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நீயும் என் கூட வா அப்படின்னு கூப்பிட பதிலுக்கு ஷானும் பிரின்சிபல் உங்ககிட்ட வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல ஸ்டே பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு எதுக்கு நான் வரணும்? பதிலுக்கு நானும் நீ கவலைப்படாத, நான் ஒரு கண்டிஷனை பிரின்சிபல் கிட்ட வைக்க போறேன், அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நான் சாங்காய் ஸ்கூல்ல இருப்பேன். அது வேற எதுவுமே இல்ல, நீ என்னுடைய கிளாஸ்மேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி கூட்டிட்டு போக இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஷான் ஹை ஸ்கூலுடைய பிரின்சிபல் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சுமார் ஒரு சில மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட் என்னை இந்த ஸ்கூல்லயே கண்டினியூ பண்ண வைக்கணுங்கிறது தான். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து, நீ மட்டும் ஷாங்காய் ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணலாம், உனக்கு என்ன வேணுமோ அது தயக்கம் இல்லாம கேட்கலாம். இந்த சான்ஸை நான் பயன்படுத்தி ஷானை என் பக்கம் இழுத்து, தேங்க்யூ பிரின்சிபல், எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஷானும் என் கூட ஒரே கிளாஸ்ல கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே பிரின்சிபலும் அவ கிட்ட வந்து பார்த்துட்டு, நீ ஷான் தானே, சரி ஸ்கூல் ஓப்பனிங் அப்போ நீங்க 2 பேரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை கேட்ட உடனே நாங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டோம். என்னுடைய ஸ்கூல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஜூனியரா என்னுடைய ஃபைனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டூர்னமெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணி எப்பவும் போல எல்லாருமே டிஃபீட் பண்ண, திரும்பவும் சாம்பியன்ஷிப் அவார்டை அப்டைன் பண்ண, அந்த பிரைஸ் அமௌண்ட்டை வச்சு என்னுடைய ப்ரீவியஸ் விஷய ஃபுல்ஃபில் பண்றதுக்காக சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்தேன். இப்ப கரண்டா என்னுடைய கோஸ்ட் ஸ்குவிட்டுடைய ப்ராக்ரஸ் 80% இருந்துச்சு. இன்னும் 20% அப்டைன் பண்ணலாம், என்னால இந்த ஸ்கில்ல அன்லாக் பண்ண முடியும். அந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ண பிரைஸ் அமௌண்ட்டுக்கு கோஸ்ட் ஸ்குவிட்டுடைய மீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு 100% அப்டைன் பண்ண முடியும். இதுக்காக நான் சிட்டிக்கு வெளியில வந்திருக்கேன்னா அந்த ஸ்கில் அன்லாக் பண்ணும்போது ஒருவேளை நான் என்னுடைய கண்ட்ரோலை இறக்கலாம், இல்லைன்னா அந்த பவர் ரிலீஸ் ஆகும்போது மத்தவங்களை டேமேஜ் பண்ணலாம். அதனாலதான் சாங்காய் சிட்டியை விட்டு வெளியில வந்திருக்கேன். இதுக்கு மேல என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த கோஸ்ட் ஸ்குட்டுடைய லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வழியா அதை 100% ரீச் பண்ண உடனே என்னுடைய சிஸ்டம்லயும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கோஸ்ட் ஸ்குட்டுடைய கோடெக்ஸை அன்லாக் பண்ணிட்டீங்கன்னு வந்துச்சேன். இதன் மூலியமா பிளஸிங் ஆஃப் லிக்விட் அஃபினிட்டிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு. இதன் மூலியமா தண்ணியில என்னால ஃப்ரீயா மூவ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லாம வேனிஷ் ஆக முடியும். இதை பார்த்த உடனே எனக்கு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி அட்லீஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டேன். உடனே பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கு போயிட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேரமா தண்ணியில இருந்தாலுமே என்னுடைய ஸ்கின்க்கு ஒண்ணுமே ஆகல. அது மட்டும் இல்லாம என்னால ஈஸியா ஸ்விம் பண்ண முடிஞ்சுச்சு. இது தவிர்த்து வேற எந்த எஃபெக்டும் இல்ல. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஏன்னா மத்த மியூட்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது கோஸ்ட் ஸ்குவிட்ங்கிறது ஒரு லோ லெவல் மியூட்டன் தான். எனக்கு பவர்ஃபுல்லான ஸ்கில் வேணும்னா பவர்ஃபுல்லா இருக்கிற மியூட்டன்டோடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு பணத்தை சேர்த்து வச்சு ஹை மியூட்டன்டோடைய மீட்டை வாங்கணும். அப்படி இல்லைன்னா நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி காட்டுல இருக்க மியூட்டன்டான மிருகங்களை நான் டிஃபீட் பண்ணணும். அப்படியே கொஞ்ச நாள் போக இன்னும் 1 வீக்ல ஸ்கூல் ரீஓப்பனிங் சொல்லிட்டாங்க. சோ நாங்களும் ஷானுடைய ஃபேமிலியும் ஒன்னா ட்ரிப்புக்கு போலான்னு பிளான் பண்ணோம். அந்த பிளஸிங் ஆஃப் லிக்விட் அஃபினிட்டியை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க நான் பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணேன். ஒரு வழியா நாங்க 2 பேருமே பீச்சுக்கு போக ஷான் வந்துட்டு சீ வாட்டர்ல காலை வச்சுட்டு இது ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள ஜம்ப் பண்ண உடனே ரொம்ப ஈஸியா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போக என்னுடைய மசில்ல இருந்து ஸ்விம் ஸ்கில் வர எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சேன். உடனே ஷான் வந்துட்டு நீ மட்டும் ஸ்விம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு கத்து கொடுன்னு சொல்ல அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஷானுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. உடனே நான் கரைக்கு போயிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி ஸ்விம் பண்ணணும்னு. பிராங்கா சொல்றேன், அவ இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் ஆவரேஜ் தான். அவ்வளவு ஈஸியா கத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் அவ எனக்கு புரிய வச்சான் நான் நினைச்சது தப்புன்னு. ஜஸ்ட் பேசிக்ஸ மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா அதை அவ ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ளேயே நீந்த ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடல் நீர்ல கண்ணை திறந்தனா எரிச்சல் வரும்னு. ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகல, ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியமா சொன்னான். அப்பதான் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். தண்ணியில இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆனா இவ ஒரு சில செகண்ட்லயே ஈஸியா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஒருவேளை நாவல்ல வர மாதிரி ஏதாச்சும் டிவைனுடைய பவர் இவகிட்ட இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நாங்க 2 பேரும் டைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நாங்க 2 பேருமே 10 நிமிஷத்துக்கு மேல தண்ணிக்குள்ள இருந்தோம். இவந்தோ ஒரு ட்ரெயின்டு பர்சன் கூட இவ்வளவு நேரம் மூச்சு விடாம தண்ணிக்குள்ள இருக்க முடியாது. ஆனா இது வந்துட்டு ஒரு பிகினர். இதனாலதான் எனக்கு இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிச்சுச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஷானுக்கு ஒரு வியர்டான சவுண்ட் கேட்டுச்சு, அதுவும் தண்ணிக்குள்ள இருந்து. உடனே பயத்துல வேகமா ஸ்விம் பண்ணிட்டு தண்ணிக்கு மேல போனான். நானும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனேன். என்ன ஆச்சு, எதுக்கு சடனா நர்வஸ் ஆனான்னு கேட்க பதிலுக்கு அவளும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அது எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு லாங்குவேஜ் மாதிரி இருந்துச்சு. இன்னும் எக்ஸாக்டா சொன்னா அது ஒரு பொண்ணோட வாய்ஸ். நான் சர்ஃபேஸ ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த வாய்ஸ் எனக்கு எக்கோல கேட்டுட்டே இருக்க. ஷானை காம்பவுண்ட் பண்றதுக்காக நான் அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறமா நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அவன் டிஸ்கிரைப் பண்ணதை வச்சு. ஆனா அது ரிலேட்டட்ல என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இதையே நினைச்சிட்டு இருந்ததுனால எனக்கு தூக்கமும் வரல. அதனால ட்ரைனிங் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டு சிட்அப்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நான் ஆர்டினரி டயர் 4ல இருந்து ஆர்டினரி டயர் 5க்கு லெவலப் ஆனேன். இந்த லெவல வச்சுட்டு என்னால இப்போ ஜெயின் ட்ராக் கூட சண்டை போட முடியும். இதே மாதிரி புஷ் பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா ஒரு நாள் வெறும் கையிலேயே அந்த ஜெயின் ட்ராட்டை என்னால கிழிச்சு எறிய முடியும். என்னுடைய இந்த ஆர்டினரி டயர் 5 டெஸ்ட் பண்றதுக்காக இந்த நேரத்துக்கு அந்த எம்டி பீச்சுக்கு போனேன். இப்போ என்னால 100 மீட்டர்ஸ வெறும் 3.64 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வெர்டிகல் ஜம்ப் மூலியமா 6.98 மீட்டர்ஸ் என்னால ரீச் பண்ண முடியும். கடைசியா ஒரு கையில 1600 கிலோ என்னால தூக்க முடியும். ஆர்டினரி டயர் 4 கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்க ஸ்டார்ட் பாயிண்ட் ரொம்ப அதிகம். இந்த பவரஸோட என்னுடைய ஹை ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணேன். உள்ள என்டர் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அது சென் தானே, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு ஒரு பொண்ணு சொல்ல பதிலுக்கு கூட இருந்த பொண்ணும் இன்னைக்கு சென்னுக்கும் கிளாஸ் டியூட்டி இருக்கு போல, நம்மள மாதிரி நம்ம ரொம்ப லக்கில அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஷென்னும் நானும் இயர்லியாவே ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் டியூட்டி இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா இந்த கிளாஸ் டியூட்டி எனக்கு ஒரு நியூ கொஸ்ட கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1000 டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணனா சோசியல் அனிமலுங்கிற ஒரு ரிவார்டு எனக்கு கிடைக்கும். இந்த சோசியல் அனிமலுங்கிற ஆட்ரிபியூட்டை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேனான்னு தெரியல. ஆனா இதன் மூலியமா நான் பவர் பண்ணனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸ்கூல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கேன். ஆனா எனக்கான சான்ஸை நான் கிராப் பண்ணி தானே ஆகணும். அதனால சூப்பர் மார்க்கெட் போனேன். ஒரு வழியா நான் கோஸ்ட் ஸ்பீட் அன்லாக் பண்ணிட்டேன். அடுத்ததான் இன்னொரு டார்கெட்டை நான் சூஸ் பண்ணணும். அப்பதான் அங்க ஒரு விஷயத்த பார்த்தேன். அது வந்துட்டு ஒரு ஜெயிண்ட் ஈகிள். உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட்
டார்கெட்னு. இதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த ஜெயிண்ட் ஈகிள்ங்கிறது கொஞ்சம் ஹைட் ஏர் மியூட்டன் தான். அந்த கோஸ்ட் ஸ்குவிட்டை கம்பேர் பண்ணும்போது இதோடைய விஷன் வந்துட்டு ஒரு ஆர்டினரி ஹியூமனோட 30 டைம்ஸ் அதிகமா இருக்கும். இதோடைய ப்ரிடிக்ஷனும் ரொம்ப டாப் நாட்ச்ல இருக்கும். வேகமா ஓடக்கூடிய முயலை கூட இது ப்ரிடிக்ட் பண்ணி ஈஸியா கேப்சர் பண்ணிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெயிண்ட் ஈகிளுடைய கோடெக்ஸை அன்லாக் பண்றது ஓத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மீட் தான் செகண்ட் சீப்பஸ்டான மீட். அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த ஜெயிண்ட் ஈகிளுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலியமா எனக்கு கோடெக்ஸ் 1% கிடைச்சிச்சு. அப்படி வச்சு பார்த்தா இதை ஃபுல்லா நான் அன்லாக் பண்றதுக்கு எனக்கு $2,00,000 தேவைப்படும். அப்ப எனக்கு வேற வழியே இல்லை. நான் முன்ன விட இன்னும் ஹார்டா ஒர்க் பண்ணி ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல ஏர்ன் பண்ணும். ஜூனியர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹை ஸ்கூல் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல என்னால இன்னும் அதிகமாவே ஏர்ன் பண்ண முடியும். என்னுடைய செகண்ட் இயரை நான் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இந்த ஜெயிண்ட் ஈகிளுடைய கோடெக்ஸை நான் அன்லாக் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நாள்ல ஃபர்ஸ்ட் முடிய எங்களுடைய கிளாஸ்க்கு 4 டீச்சர் வந்திருந்தாங்க. இதுல ஹைட்டா இருக்கிறவரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் எங்களுடைய கிளாஸ் டீச்சர் மிஸ்டர் ஹான், பக்கத்துல இருக்கிறது மெக்கானிக்கல் டீச்சர் மிஸ்டர் சாய், அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கோட் போட்டிருக்கவரு ஜென் ஃபியூஷன் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் லூய், கடைசியா சர்வைவல் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் பே. இவங்க எல்லாருமே இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. இவளுடைய பேர் தான் ஜூ. இவளுடைய ஹாபிஸ் வந்துட்டு செஸ், கேலியோகிராஃபி, அதுக்கப்புறம் பெயிண்டிங். இவளுடைய பேரு ஹாங். இவளுடைய ஹாபிஸ் வந்துட்டு ஃப்ரீ டைம்ல ஆனிமி பாப்பா, காஸ்பிளே டிசைன் பண்ணுவா, அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் இவனுடைய பேரு ஃபெங். ஃப்ரீ டைம்ல வீடியோ கேம் பிளே பண்ணுவான். ஒரு வழியா ஷானுடைய டர்னும் வர எல்லாருமே அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க. இதனாலேயே அவன் நர்வஸ் ஆக ஆரம்பிச்சான். என்னுடைய பேரு ஷான். நான் டிராயிங் பண்ணுவேன், அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். கடைசியா என்னுடைய டர்ன் வந்துச்சு. ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ கொடுத்தேன். என்னுடைய பேரு சென். உங்க கூட சேர்ந்து படிக்க போறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். எல்லாருடைய இன்ட்ரோடக்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் பில் அடிக்க ஆரம்பிச்சிச்சேன். பக்கத்துல இருந்த பொண்ணு வந்துட்டு, உன்னுடைய பேரு ஷான் தானே, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணான்னு கேட்க, நான் 709 எடுத்தேன், நீ எவ்வளவு எடுத்தேன்னு கேட்க, பதிலுக்கு அந்த சூவும், வாவ் நீ என்னை விட அதிகமா எடுத்திருக்க, நான் வெறும் 698 தான் எடுத்தேன். உடனே பிசிக்கல் டெஸ்ட்ல எவ்வளவு எடுத்தேன், நான் வெறும் 95 தான் எடுத்தேன். இதை கேட்டு ஷானும், பிசிக்கல் டெஸ்டுடைய ஓவரால் பாயிண்ட் 100 தான், இதுல 95 எடுத்திருக்கானா, இவ டாப் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தியா தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் வெறும் 79 தான் எடுத்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா கட் ஆஃப் மார்க்கே 19, அதுக்கே நான் 11 மார்க்ஸ் கம்மியா தான் எடுத்திருக்கேன். இது எப்படி என்னால லவுடா சொல்ல முடியும். உடனே சூ வந்துட்டு, அப்படின்னா 94 பாயிண்ட் எடுத்தியா இல்ல 93 எடுத்தியா அப்படின்னு கேட்க, உடனே ஷானும் மூஞ்ச தொங்க போட்டு அதை விட கம்மின்னு சொல்ல, அப்படின்னா 92வா இல்லைன்னா 91ஆ இல்லைன்னா மேபி 90யா அப்படின்னு கேட்க, உடனே நான் வந்துட்டு சூவோட டெஸ்க் கிட்ட போயிட்டு வீசாட்ல என்ன ஆட் பண்ண முடியுமான்னு கேட்க, பதிலுக்கு அவளும் அப்கோர்ஸ் நான் உன்னுடைய கோடை ஸ்கேன் பண்றேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்கான், அவனே வாலண்டியரா வந்து என்ன வீசாட்ல ஆட் பண்ண சொல்லியிருக்கான், இன்னைக்கு எனக்கு செம லக்கு தான் அப்படிங்கிறப்போ உடனே ஷான் வந்துட்டு நல்ல வேலை சென் வந்துட்டு என்ன காப்பாத்திட்டான். ஒருவேளை அவன் என்ன புஷிங் பண்ணிட்டே இருந்தா என்ன ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஆக்வர்டான சுச்சுவேஷன்ல மாட்டியிருப்பேன். உடனே நான் வந்துட்டு அங்க இருக்க இன்னொரு பையன்கிட்ட போயிட்டு, ஹே யூ உன்னையும் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்க, அவனும் சரின்னு சொல்ல ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப என்னுடைய கேஷுவல் சாட்ல 4% கொண்ட ஒரு குரூப் சாட் இருக்கு. ஆக்சுவலா இது வந்துட்டு எனக்கு வந்த ஒரு கொஸ்டின். அந்த சோசியல் அனிமல் ரிவார்டு அப்ளைன் பண்றதுக்கு எனக்கு கிடைச்ச செகண்ட் டாஸ்க். இதை நான் கம்ப்ளீட் பண்ணதுனால இன்னும் 998 டாஸ்க் தான் பெண்டிங் இருக்கு. இந்த குரூப்பை நாங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பத்தியும் ஷானை பத்தியும் உங்களுக்கு தெரியும். இந்த யூவை பொறுத்த வரைக்கும் அவன் நான்குங்கிற பக்கத்துல இருக்க ஒரு சிட்டியை சேர்ந்தவன். அவனுடைய ஃபேமிலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல ரன் பண்றாங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளானுடைய யங் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம அவங்க சிட்டில நடந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல 8th ரேங்க் அப்ளைன் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இந்த சூ இவளுடைய ஃபேமிலி வந்துட்டு கிளாத்திங் ஸ்டோரை வச்சிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முக்காவாசி கிளாத்திங் ஸ்டோர் இவள்தான். ரொம்பவே ரிச்சுக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போக பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்படியே ஒரு நாள் நாங்க பேசிட்டு இருக்கும்போது வியூ வந்துட்டு, நம்ம கிளாஸ்ல யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே சூ வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு சென் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், ஏன்னா அவன் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் எடுத்திருக்கான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. உடனே அந்த யூ வந்துட்டு, அட கடவுளே நீ என்ன பைத்தியமா, டாப் ஸ்கோர் எடுக்கிறது மட்டும் போதுமானதுன்னு நினைச்சியா, நீங்க 2 பேரும் இதை நம்பவே மாட்டீங்க. நம்மளுடைய கிளாஸ்ல 2 மான்ஸ்டர் இருக்குங்க. நம்ம பிரின்சிபல் வந்துட்டு பர்சனலா ஸ்பெண்ட் பண்ணி 2 பேரை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, அதுவும் நான்குன் சிட்டில இருந்து. அதுல ஒருத்தன் நம்ம கிளாஸ் 3rd ரோல விண்டோ சீட்ல இருக்கவன். அவனோட பேர் வந்துட்டு வாங். நான்குன்ல 3rd பிளேஸ் அப்ளைன் பண்ணிருக்கான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வெறும் 7.98 செகண்ட்ல முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் அந்த லாஸ்ட் ரோல இருக்க பிக் காய், அவனுடைய பேரு லூ.
அவன் கிட்ட இன்கிரெடிபிளான ஸ்ட்ரென்த் இருக்கு. வெறும் ஒரு கையிலே 300 கிலோ பார்பிள் எடுத்துக்கிறான். இதை கேட்டு ஷாமும் சூவும் நீ உண்மையாவ சொல்ற அப்படின்னு கேட்க, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியானேன். ஏன்னா அவன் சொன்ன அந்த 2 ஸ்கோரையுமே என்னுடைய எலிமெண்டரி ஸ்கூல்லயே நான் அப்ளைன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே பெல் அடிக்க எங்க எல்லாருக்குமே டெக்ஸ்ட் புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த 4 டெக்ஸ்ட் புக்குமே அந்த 4 டீச்சருடைய கோர் சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்டையுமே நான் சின்ன பையனா இருக்கும்போது படிச்சதுனால எனக்கு கிடைச்ச ஃப்ரீ டைம்ல நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். இவ்வளவு நாள் ஆகியுமே அந்த ரேட் கல்ட்டுக்குள்ள சேர்ந்தவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அச்சுறுத்தலா இருந்தாங்க. என்னதான் போலீஸ் அதுல இருக்க சில மெம்பரை பிடிச்சாலும் அந்த ஜெயின் ட்ராக்கிங்க இன்னும் பிடிக்க முடியல. உடனே நான் வந்துட்டு இப்படியே நான் லெவலப் ஆயிட்டு போனேன்னா ஆர்டினரி டயர் 6 அடையும் போது நியூட்டன் ட்ராட்டை என்னால ஈஸியா சமாளிக்க முடியும். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் எங்களுடைய பிராக்டிகல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸாக்டா சொல்லணும்னா சர்வைவல் கிளாஸ். எங்களுடைய டீச்சர் பேய் வந்துட்டு உங்கள யாருக்காச்சும் நெருப்பும் தாக்க தெரியுமான்னு கேட்க, பதிலுக்கு யூ வந்துட்டு யாராச்சும் அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துப்பாங்களா, இது வந்துட்டு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா உடனே வாங்கலும் அவங்க ஃபயர் வர வைக்கிறதுக்கான விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே டீச்சர் பே வந்துட்டு உங்க 2 பேருக்கும் இது எப்படி தெரியும்னு கேட்க, பதிலுக்கு அவங்க 2 பேரும் நாங்க மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்காக சம்மர் கிளாஸ் போனோம், அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. இதை பார்த்த நான் வந்துட்டு ஒரு வழியா அந்த நான்குமை சேர்ந்த பந்தா பாட்டிங்க அவங்களுடைய திறமைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நாங்க எல்லாருமே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். உடனே நான் வந்துட்டு என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு ஃபயர் உருவாக்குறதுக்கான டிப்ஸை சொன்னேன். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்துட்டு கல்டிவேஷன் டெக்னிக்கா சொல்லி கொடுத்தாரு. உடனே அந்த 2 பேரும் இது ஆல்ரெடி நாங்க லேர்ன் பண்ணிட்டோம், இது பாக்குறதுக்கே ரிடிகுலஸா இருந்தாலும் அதை அந்த 2 பேரும் பண்ணி காட்டினாங்க. என்னதான் இந்த டெக்னிக் எனக்கும் ஆல்ரெடி தெரியும்னாலும் நான் அவங்கள மாதிரி ஷோ ஆஃப் பண்ண நினைக்கல. அப்படியே 1 மாசம் போக உங்களுடைய கிளாஸ்க்கு சாய் வந்தாரு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் ஆச்சு. உங்களுடைய ப்ராக்ரஸ கண்டுபிடிக்க சில டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். இதுக்கு ரிவார்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு $888, செகண்ட் பிரைஸ்க்கு $666, தேர்ட் பிரைஸ்க்கு $333. இதை கேட்ட உடனே என்னுடைய மனசுக்குள்ள என்னது ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு $888? இந்த பிரைஸ் அமௌண்ட்டை வச்சு என்னால பாதி ஜெயின் டெக்னிக்கிட்ட வாங்க முடியும். இந்த ரிவார்டை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படியே 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சது. ஆக்சுவலா அவர் மட்டும் டெஸ்ட் வைக்கல, ஜென் ஃபியூசனுடைய டீச்சர் லூயிமே டெஸ்ட் வச்சாரு. சேம் ரிவார்ட் அமௌண்ட் தான் அவரும் சொன்னாரு. அதோடைய டிஃபிகல்ட் லெவலும் சேமா தான் இருந்துச்சு. ஒரு வழியா இந்த எக்ஸாமும் முடிய வெளியில வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெஸ்ட் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லேசர் கேனன்ல இருந்து வெளியில வர அந்த எனர்ஜியோட வேவ் லென்த்தை பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி மெமரைஸ் பண்றதுன்னு கேட்க, பதிலுக்கு இன்னொருத்தனும் அதை கூட விட்டுரு, லாஸ்ட் எஸ்ஏ கொஸ்டின் பாத்தியா ரொம்ப இன்சேனா இருந்துச்சு. ரியாக்டிவ் ஜெட்டுக்கும் அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம கால்குலேட் பண்ணி வர அந்த வேல்யூல டெசிமல் உட்பட எல்லாத்தையுமே எக்ஸாக்டா போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதே நேரத்துல இன்னொரு பொண்ணும் நான் 90 மார்க்குக்கு எய்ம் வச்சேன், ஆனா இப்போதைக்கு ஜஸ்ட் 60 எடுத்து பாஸ் பண்ணாலே போதும். எல்லாருமே இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த வாங் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் இருந்துச்சு, நீ எப்படி பண்ணுன லூய் பார்த்து கேட்க, பதிலுக்கு அவனும் எனக்கு தெரிஞ்சு 95 ஸ்கோர் பண்ணுவான்னு நினைக்கிறான். ஏன்னா நான் மிஸ் பண்ணது லாஸ்ட்ல இருக்க அந்த சப் கொஸ்டின் மட்டும்தான். பதிலுக்கு அந்த வாங்கும் சேம், நானும் அது மட்டும்தான் மிஸ் பண்ணேன். இதை கேட்ட யூவும் உங்க 2 பேர்னால சும்மா ஒரு 5 மினிட்ஸ் இருக்க முடியாதா, நான் ப்ராமிஸா சொல்றேன் அவங்க 2 பேரையும் பஞ்ச் பண்ணணும் போல இருக்க அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.